Okay, put the heading as technical analysis. Technical analysis na enna? Okay, so shorta solliடுறேன். Technical analysis na enna அப்படிட்டு. Trading பொறுத்த வரைக்கும் fundamental analysis. No audio. பேசுறது கேட்கலையா யாருக்கும்? கேக்குதுன்னு நான் பேசுறது கேக்குதுன்னா எஸ்ன்னு மட்டும் போடுங்க. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே, சப்போஸ் யாருன்னா வந்து மைக் கனெக்ட் பண்ணலனா மைக் கனெக்ட் பண்ணுங்க. If it is not audible. Okay fine. So technical analysis ku fundamental analysis ku irka வித்தியாசம் என்னன்னு ஷார்ட்டா சொல்றேன். டெக்னிக்கல்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் சார்ட்ஸ். ஓகே, அதாவது கேண்டில் ஸ்டிக்ஸ் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் முழுக்க அது பேஸ் பண்ணி இருக்கிறதா டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகே சரி, ஃபண்டமெண்டல்னா என்னன்னா சார்ட்டே பார்க்க மாட்டோம், ஃபுல்லாவே நியூஸ் பேஸ்டா இல்ல நம்ம டேட்டா பேஸ்டா பாக்குறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ நேற்று நம்ம பார்த்தது எதனா சார்ட்ஸ் பார்த்தோமா? இல்ல, எல்லாமே வந்து ஒரு டேட்டா பேஸ்டு. கரெக்டா? ஸோ அதான் வந்து ஃபண்டமெண்டல். அண்ட் இனிமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது டெக்னிக்கல். சரி, ஃபண்டமெண்டல் பெஸ்டா டெக்னிக்கல் பெஸ்டானா டெக்னிக்கல் தான் ஹை ப்ரியாரிட்டி. டெக்னிக்கல் தான் எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டா இருக்க போகுது. ஓகே, இருந்தாலும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஒரு பேசிக் நாலேஜ் வேணும்ன்றதுனால தான் நேற்று கிளாஸ் பார்த்தோம். ஸோ டெக்னிக்கல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க மார்க்கெட்ல சஸ்டெயின் ஆவாங்க, ட்ரேடிங்ல சூப்பரா இருக்க போறாங்க. சரியா? ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டென்ட் பேர் என்னன்னா ட்ரெண்ட். ஓகே, எழுதிக்கோங்க ட்ரெண்ட். செகண்ட், நான் எழுதுறது அப்படியே நீங்களும் உங்க டைரியில எழுதிக்கோங்க. சரியா? செகண்ட் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம இது ரெண்டு தான் பார்க்க போறோம். ரைட்? ஸோ மூணாவது வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ். ஓகே, சார்ட் பேட்டர்ன்ஸ். அண்ட் ஃபோர்த் வந்து எஸ் அண்ட் ஆர். ஓகே, எஸ் அண்ட் ஆர். எஸ் அண்ட் ஆர்னா என்னன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் கிளாஸ் வரும்போது நான் கண்டிப்பா சொல்றேன். 5 வந்து எம்டிஏ. ஓகே, அண்ட் 6th வந்து இண்டிகேட்டர்ஸ். எம்டிஏ பக்கத்துல பிராக்கெட்ல நீங்க ட்ரெண்ட் லைன்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, ட்ரெண்ட் லைன்ஸ். ஓகே, சோ ட்ரெண்ட், கேண்டில் ஸ்டிக்ஸ், சார்ட் பேட்டர்ன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், எம்டிஏ, இண்டிகேட்டர்ஸ், இதெல்லாமே சேர்ந்தது தான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம கூப்பிடுறோம், சொல்றோம். ஓகே, அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ரைட்? சோ இதுல வந்து பிரைஸ் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். நீங்க நிறைய பேர் மேபி கேள்விப்பட்டிருக்கலாம். யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, ஐ எம் பியூர் பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படின்னா என்னன்னா இண்டிகேட்டர்ஸ் இல்லாம, ஓகே, இண்டிகேட்டர்னா என்ன அப்படின்றது அந்த ரெஸ்பெக்டிவ் கிளாஸ் வரும்போது பார்ப்போம். இப்போதைக்கு யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், இண்டிகேட்டர்ஸ் இல்லாம நம்ம வந்து ட்ரேட் பண்றோம்னா அது பேர் தான் பிரைஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, மத்தபடி இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணும்போது அது கொஞ்சம் சப்போர்ட்டிவ் டூல் மாதிரி. ஸோ ஓவராலா இது எல்லாமே சேர்த்தது டெக்னிக்கல் அனாலிசிஸ். சரியா? ஃபைன், நோட் பண்ணிட்டீங்களா? Now put the heading as trend. Okay, trend na enna அப்படின்றது பார்க்கலாம். Okay, put the heading as trend. So trend வந்து 3 types இருக்கு. சரியா? 3 வகைப்படும். ஒன்னு வந்து அப் ட்ரெண்ட், ஒன்னு வந்து டவுன் ட்ரெண்ட், ஒன்னு வந்து சைட்வேஸ். ஓகே, ட்ரெண்ட் வந்து 3 வகைப்படும். ஒன்னு வந்து அப் ட்ரெண்ட், ஒன்னு வந்து டவுன் ட்ரெண்ட், ஒன்னு சைட்வேஸ். சரி, அப் ட்ரெண்ட்னா என்ன, டவுன் ட்ரெண்ட்னா என்ன, சைட்வேஸ்னா என்ன பாப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மார்க்கெட் எப்படி இயங்குது அப்படின்றத ஷார்ட்டா சொல்றேன். சரியா? நிறைய பீப்புள் வந்து, ஓகே, நிறைய பீப்புள் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டாக் வாங்குறாங்க. ஓகே, பை பண்றாங்க. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அந்த ஸ்டாக்குக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட விலை வந்து ஏறும். லாஜிக் புரியுதா? நிறைய பீப்புள் பை பண்றாங்கன்னா அந்த ஸ்டாக்கோட விலை வந்து ஏறும். ஓகே, அண்ட் நிறைய பீப்புள் வந்து செல் பண்றாங்க, விற்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கிறது ஆல்ரெடி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்ப அந்த ஸ்டாக்குக்கு மதிப்பு வந்து கம்மி ஆகுது அப்படின்னு தெரியும் போது அதோட வேல்யூ இறங்கும். சோ ஏறுற இடத்த வந்து அப் ட்ரெண்ட்னு சொல்றோம், இறங்குற இடத்த வந்து டவுன் ட்ரெண்ட்னு சொல்றோம். புரியுதா ஷார்ட்டா?
வாட் இஸ் அப் ட்ரெண்ட், வாட் இஸ் டவுன் ட்ரெண்ட். சைட் வேஸ்ன்றது ரெண்டும் இல்லாம சைட்லயே போயிட்டு இருந்தா அது சைட் வேஸ். இன்வேஸ் இப்ப டீப்பா பார்க்க போறோம். எப்ப ஒரு ட்ரெண்ட் ஏறுது எப்ப இறங்குதுன்னு புரியுதா? நிறைய பீப்புள் ஒரு ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணி வாங்குறாங்க, பை பண்றாங்க அப்படின்னா அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் நிறைய பேர் செல் பண்றாங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. இதுதான் காமன் லாஜிக் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ சில பேருக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் பத்தி ஒரு பேசிக் ஐடியா இல்லாம இருக்கலாம். ஸோ அதுக்காக வந்து ஐ எம் டெல்லிங் யூ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, இது பேர் வந்து டொமேட்டோ எக்ஸாம்பிள்னு சொல்றேன். ஸ்டாக் மார்க்கெட்ன்றது ஒண்ணுமே கிடையாது, சரியா? இட் இஸ் நத்திங் பட் a transaction between buyers and sellers. ஓகே, பையருக்கும் செல்லருக்கும் நடுவுல நடக்கிற ஒரு டீலிங். ஓகே, ஒரு தமிழ்ல சொல்லணும்னா பரிமாற்றம்னு நினைக்கிறாரு பேர். ஓகே, சோ ஒரு டீலிங், ஒரு டிரான்சாக்ஷன், அதுக்கு பேர் தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட், சரியா? சோ இந்த இடத்துல என்ன எக்ஸாம்பிள்னா டொமேட்டோ எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப உங்களை வந்து அனுப்புறாங்க. ஓகே, சோ ஜொமேட்டோ இல்ல, டொமேட்டோ தான். ஓ, ஜொமேட்டோ டொமேட்டோ பிரைஸ் ஃபைன் ஃபைன். சோ இப்போ டொமேட்டோஸ் வந்து வாங்குறதுக்காக உங்களை ஒரு மார்க்கெட்டுக்கு அனுப்புறாங்க, சரியா? நீங்க வந்து ஒரு 10 கிலோ வாங்கணும்னு போறீங்க. போனவனே ஒருத்தவங்க விற்க ரெடியா இருக்காங்க. ஓகே, விற்க யாருன்னா ரெடியா இருந்தா தான் உங்களால வாங்கவே முடியும், கரெக்டா? சோ செல்லர் யார், கடைக்காரன் வந்து என்ன பண்றான், என்னப்பா உனக்கு 10 kgs வேணுமா, நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு அவ விற்கிறான். நீங்க அதை வாங்குறீங்க. ஓகே, இப்ப இந்த இடத்துல என்ன ஆச்சு? பையும் நடந்துச்சு, செல்லும் நடந்துச்சு, இல்லையா? இதுதான் வந்து நம்ம ஒரு ட்ரேடுன்னு சொல்றோம். ஒரு ட்ரேட்னா இட் இஸ் நத்திங் பட் பையிங் அண்ட் செல்லிங். ஓகே, அது எவ்வளவு குவான்டிட்டிஸ்ன்றது மாறும். இந்த இடத்துல நான் 10க்கு பதிலா இங்க சில பேர் 100 கிலோ வாங்குவாங்க, இல்ல 1000 கிலோ வாங்குறவங்க எல்லாம் இருக்காங்க. பட் ஆக மொத்தம் ஒரு 100 கிலோ வாங்குறாங்க, 100 கிலோ விற்கிறாங்கன்னா அதுதான் வந்து ஒரு ட்ரேடுன்னு நம்ம சொல்ல போறோம், சரியா? இவ்வளவுதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக் மெயின் கான்செப்ட். இத நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா அனாலிசிஸ் பண்றதுக்காக கண்டுபிடிச்ச விஷயம் தான் ட்ரெண்ட். ஓகே, அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட் வேஸ். சரி, இப்ப ஹெட்டிங் போட்டுக்கோங்க, அப் ட்ரெண்ட். வாட் இஸ் அப் ட்ரெண்ட்? பெரியசாமி, நீங்க வந்து மெசேஜ் பண்ணிருந்தீங்க போர்டு தெரியலன்ட்டு. நேத்து மாதிரியே தான் சொல்றேன். கீழே வந்து உங்களுக்கு புள்ளி புள்ளியா இருக்கும் இல்லையா? அதுல 2வது புள்ளியில வைக்கணும், சரியா? அப்படியே தள்ளி பாத்தீங்கன்னா தெரியும். 2வது புள்ளியில வந்து வச்சீங்கன்னா போர்டு தெரியும். எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், சரியா? சோ அப் ட்ரெண்ட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். மார்க்கெட் வந்து இப்ப இங்க இருக்கு அண்ட் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னா அதுதான் அப் ட்ரெண்ட். ஓகே, அண்ட் நம்ம எல்லாருக்கும் என்ன தாட் இருக்கும், அப் ட்ரெண்ட்னா அப்படியே மார்க்கெட் ஜெட்டு மாதிரி அப்படியே கீழே இருந்து மேல சர்ன்னு ஏறும் அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி கிடையாது. ஓகே, இட் டசன்ட் வொர்க் தட் வே. மார்க்கெட் வந்து இங்க இருந்து அப்படியே இப்படி டக்குன்னுலாம் ஏறாது. ஓகே, சோ மார்க்கெட் எப்படி ஏறும்னா கொஞ்சம் தூரம் ஏறி லைட்டா இறங்கி, திருப்பி கொஞ்சம் தூரம் ஏறி லைட்டா இறங்கி, திருப்பி கொஞ்சம் தூரம் ஏறும். சோ திஸ் இஸ் ஹவ் மார்க்கெட் ஒர்க்ஸ். இதுதான் வந்து ரியல் மார்க்கெட். ஓகே, சோ அப்படியே ஒரே அடியா ஏறது வந்து அது நார்மலி அந்த மாதிரி ஏறாது. அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா அப்படி வச்சுக்காதீங்கன்னு சொல்லுவாரு. ஓகே, அப்ஸ் அண்ட் டவுன் சேர்ந்தது தான் வந்து மார்க்கெட். பட் ஓவராலா நம்மளுக்கு பார்க்கும்போது அப் ட்ரெண்ட் இருக்கும். ஓகே, நான் இங்க இப்ப தெளிவா தனியா வரைகிறேன். சரி, மார்க்கெட் வந்து ஏறுது, கொஞ்சம் தூரம் இறங்குது, திருப்பி ஏறுது, திருப்பி கொஞ்சம் தூரம் இறங்குது, திருப்பி ஏறுது. ஓகே, சோ இங்க ஆரம்பிச்ச இடம் இது அண்ட் இப்ப போயிட்டு இருக்க இடம் இது. ஓகே, சோ சின்ஸ் இங்க இருந்து வேல்யூ இங்க ஏறி இருக்குன்றதுனால இதுக்கு பேர் வந்து அப் ட்ரெண்ட்னு அர்த்தம், சரியா? சோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அப் ட்ரெண்ட். ரைட், இதை நம்ம இப்ப டெக்னிக்கலா பார்க்கும்போது இங்க நல்லா கவனிங்க. இப்ப இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா? இந்த லோயஸ்ட் பாயிண்ட், இந்த லோயஸ்ட் பாயிண்ட், இந்த லோயஸ்ட் பாயிண்ட். அதாவது நான் எங்கெல்லாம் வந்து அந்த ப்ளூ கலர் மார்க் பண்ணிருக்கணும் அங்க இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஐ மீன் இங்க இருந்து மேலே ஏறி, இங்க இருந்து மேலே ஏறி இருக்கு, இங்க இருந்து மேலே ஏறி இருக்கு இல்லையா? இந்த இடத்துக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம், ஸ்விங் லோன்னு சொல்ல போறோம். ஓகே, இந்த வார்த்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்விங் லோ, எஸ்எல்னு கூட சொல்லலாம். ஸ்விங் லோ, ஸ்விங் லோனா என்னன்னு புரியுதா? அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஏறி இருக்கு, அதுதான் லோயஸ்ட் பாயிண்ட். அந்த இடத்துல லோயஸ்ட் பாயிண்ட், இதுதான் ஸ்விங் லோ. ஓகே, ரைட். சோ ஒரு நல்ல அப் ட்ரெண்ட்னா, ஓகே, நல்ல அப் ட்ரெண்ட்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, புதுசா ஃபார்ம் ஆகிற ஸ்விங் லோ, நல்லா கவனிங்க, புதுசா ஃபார்ம் ஆகிற ஸ்விங் லோ ப்ரீவியஸ் ஸ்விங் லோவோட வேல்யூ அதிகமா இருந்தா அதுதான் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நான் இப்போ வந்து ஒரு பார்ட்ஸ் மார்க் பண்றேன் உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கு. அசியூம் இந்த இடம் வந்து 100, இந்த இடம் வந்து 200 அண்ட் இந்த இடம் வந்து 300. ஓகே, அண்ட் இப்ப ஸ்டாக் போயிட்டு இருக்கிறது வந்து 400 எங்கேயோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப அது எங்க இருக்குன்றது பிரச்சனை இல்லை. இந்த 3 இம்பார்ட்டன்ட் ரவுண்ட் பண்ணிருக்கலாம், இதுதான் ஃபோக்கஸ். இங்க பாருங்க, 200 அப்படின்ற ஸ்விங்லோ வந்து ப்ரீவியஸ் ஸ்விங்லோ எங்க இருக்கு, வேல்யூ 100ல தான் இருக்கு. அப்ப 100 விட 200 பெருசா இருக்கு. அப்ப இது அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ரைட், நெக்ஸ்ட் பாருங்க, புதுசா ஃபார்ம் ஆயிருக்கிறது ஸ்விங்லோ எங்க ஃபார்ம் ஆயிருக்கு, 200 கீழே ஃபார்ம் ஆயிருக்கு இல்ல, 200க்கு மேல, அதாவது 300ல ஃபார்ம் ஆயிருக்கு.
ரைட். ஸோ அப்ப 300 வந்து 200 விட வேல்யூ அதிகமா இருக்குன்றதுனால அப்ப இதுவும் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். அண்ட் ஃபைனலி சப்போஸ் அடுத்து ஃபார்ம் ஆகிற ஸ்விங் லோ 300 விட வேல்யூ கம்மியா வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா, எக்ஸாம்பிள் ஒரு 250ல வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப் ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா புதுசா ஃபார்ம் ஆகிற ஸ்விங்லோ ப்ரீவியஸ் ஸ்விங்களோட வேல்யூ அதிகமாயிட்டே வரணும். இதான் வந்து அப் ட்ரெண்டுக்கான லாஜிக் இல்லையா? சோ இந்த இடத்துல என்ன இருக்கு? புதுசா ஃபார்ம் ஆன ஸ்விங்லோ ப்ரீவியஸ் ஸ்விங்களோட வேல்யூ கம்மி ஆயிருச்சு. 300 வந்து 250 வந்து 300 விட கம்மி. சோ அப்ப என்ன அர்த்தம்னா ஸ்விங்லோ பிரேக் ஆயிருச்சு, அதனால அப் ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப் ட்ரெண்ட் முடிஞ்சா அப்ப சைட் வேஸா போகலாம், இல்ல டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, சோ இப்படிதான் ஒரு ட்ரெண்ட் மாறுதுன்றதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறீங்க. நோட் பண்ணிக்கோங்க. பெரியசாமி ப்ரோ, சப்போஸ் உங்களுக்கு சுத்தமா தெரியலன்னா ரியலி சாரி. நம்ம வந்து இந்த கிளாஸ் முடிச்சுட்டு அதை பத்தி என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? நான் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ரெக்கார்டிங்ஸ் கொடுப்பேன், நீங்க ஃப்ரெஷ்ஷா பாருங்க. பட் ஆனா என்ன ப்ராப்ளம்னு தெரியல, எல்லாருக்குமே தெரியுது, உங்களுக்கு தான் தெரியல. சரி, ஓகே ஓகே. ஸோ கண்டிப்பா வி வில் சார்ட் இட் அவுட். என்ன இப்பதான் ப்ரோ தெரியுது. ஓகே, சோ இப்ப எப்படி தெரியுதோ அந்த அந்த விஷயத்தை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே நாளைக்கு பண்ணாருங்க. சரியா? ரைட். தெரியுதுன்னா சந்தோஷம். ஓகே, அப்புறம் நோட் பண்ணிட்டீங்களா? புரிஞ்சுதா? எப்ப ட்ரெண்ட் மாறுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த குழந்தை கூட சொல்லும், ஒரு ஸ்விங்லோ ஏன்னா பார்த்தாலே தெரியுது ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்குன்னு. இது வரைக்கும் எல்லாருக்கும் ஈஸி. பட் எப்போ ஒரு ட்ரெண்ட் மாறுதுன்னு கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கு தான் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு ஸ்விங்லோ ப்ரீவியஸ் ஸ்விங்லோவை நெக்ஸ்ட் ஸ்விங்லோ பிரேக் பண்ணிருச்சுன்னா, ஓகே 300 விட 250 கம்மின்னும் போது பிரேக் ஆயிடுச்சு. ஸோ ட்ரெண்ட் மாறுது. அண்ட் ட்ரெண்ட் மாறுது எவ்வளவு முக்கியம்னு நீங்க இன்னும் போக போக யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். த கான்செப்ட் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? நெக்ஸ்ட் அப் ட்ரெண்ட் புரிஞ்சிருச்சுன்றதுனால டவுன் ட்ரெண்ட் வெரி சிம்பிள். டவுன் ட்ரெண்ட் வந்து அப்படியே ஆப்போசிட் ஆஃப் அப் ட்ரெண்ட். ஓகே, நம்ம அப் ட்ரெண்ட்ல எதை ஃபோக்கஸ் பண்ணோம்? ஸ்விங் லோஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். இதுல நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ண போறோம்? ஸ்விங் ஹைஸ் ஃபோக்கஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான் பாயிண்ட். ஸ்விங் ஹைனா என்னது? எந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இறங்கி இருக்கோ. ஓகே, நம்ம அப் ட்ரெண்ட்ல ஸ்விங் லோ பார்த்தோம். இந்த இடத்துல எந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இறங்கி இருக்கோ அதான் வந்து ஸ்விங் ஹைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் இங்க மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா? இது ஸ்விங் ஹை. ஓகே, ஸ்விங் ஹை. நம்ம இதுக்கும் பார்ட்ஸ் மார்க் பண்ணலாம். 300, 200, 100. சோ இதோட லாஜிக் புரியுதா? புதுசா ஃபார்ம் ஆகிற ஸ்விங் ஹை ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையோட வேல்யூ கம்மியா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதாவது 200 வந்து 300 விட சின்னது, 100 வந்து 200 விட சின்னது. அப்ப நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆகிறது என்ன 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 ஆகும்? 100 விட சின்னதா வரணும். பட் சப்போஸ் நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற ஸ்விங் ஹை ஒரு 150ல ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஓகே, நோட் பண்ணிக்கணும். ஓகே, கிளியர். அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் அண்ட் ட்ரெண்ட்ஸ் எப்ப மாறுது அப்படின்னு புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் வந்து சைட்வேஸ். சைட்வேஸ் ரொம்ப சிம்பிள். ஒரு குறிப்பிட்ட பவுண்டரிக்குள்ளேயே வந்து மார்க்கெட் டிராவல் ஆயிட்டு இருக்கலாம். ஓகே, லெட்ஸ் சே இப்ப மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன், இந்த மாதிரி ஒரு சைட்லயே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ நீங்க ஒரு பார்ட்ஸ் மார்க் பண்றீங்கன்னா ஒரு 100 அண்ட் ஒரு 300 இந்த பிரைஸ்க்குள்ளேயே மார்க்கெட் வந்து டிராவல் ஆயிட்டு இருப்பாங்க. அதாவது நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஸ்விங் லோஸும் ஸ்விங் ஹைஸும் கிட்டத்தட்ட ஈக்குவலாவே இருக்கும். அதாவது சமமா இருக்கும்னு சொல்ல வரேன். இந்த மாதிரியே இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது பேர் தான் சைட் வேஸ் சொல்லுவாங்க. பார்த்தாலே தெரியும் சைட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு, இல்லையா? இதான் சைட் வேஸ். அப்ப சைட் வேஸ் முடிஞ்சிருச்சுன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள். மேல பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது வந்து அப் ட்ரெண்ட் போகுதுன்னு அர்த்தம். இல்ல கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது டவுன் ட்ரெண்ட் போகுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நோட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஒரு ட்ரெண்ட்னா என்ன, இந்த டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட் புரிஞ்சிருக்கும். Now coming to another important topic, candlesticks. Okay, put the heading as candlesticks.
ஓகே. ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து நிறைய இருக்கு சரியா. கேண்டில் ஸ்டிக்ஸ் நிறைய பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வாட் இஸ் அ கேண்டில் ஸ்டிக்? ஓகே, கேண்டில் ஸ்டிக்னா என்ன அப்படின்றத ஷார்ட்டா சொல்லிடுறேன். கேண்டில் ஸ்டிக் வந்து ஒரு ஜாப்பனீஸ் ரைஸ் ட்ரேடர் வந்து கண்டுபிடிச்சாரு. அதாவது ஜப்பான்ல வந்து அரிசி வியாபாரம் பண்ற ஒரு ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக டெய்லி என்ன நடக்குது அவரோட பிசினஸ்ல அது வந்து மார்க் பண்றதுக்காக பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி மார்க் பண்றதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் கேண்டில் ஸ்டிக். அண்ட் இப்ப நம்ம வேர்ல்டு வைட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் சூப்பராகவும் இருக்கும், பார்த்தாலே நம்மளுக்கு புரியுற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இப்ப கேண்டில் ஸ்டிக் நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்னா, கேண்டில் ஸ்டிக் பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்கு. ஓகே, ரெண்டு இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஒன்னு வந்து பாடி, ஒன்னொன்னு வந்து விக்கு. சரியா? சோ கேண்டில் ஸ்டிக்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே? பார்த்தாலே இந்த மாதிரி எல்லாம் இருக்குமே, நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. அதாவது ட்ரேடிங்னாலே கேண்டில்ஸ் தான் வந்து விளம்பரம் போடுவாங்க. சோ நீங்களும் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. சோ இதுதான் நம்ம இப்ப கேண்டில் ஸ்டிக் மீன் பண்றோம். இதை பத்தி தான் டீப்பா பார்க்க போறோம். சரியா? சோ கேண்டில் ஸ்டிக் அப்படின்னால ரெண்டு இருக்கு. ஒன்னு பாடி, ஒன்னு வந்து விக். இது ரெண்டும் சேர்ந்தது ஒரு கேண்டில் ஸ்டிக்னு சொல்லுவோம். சரியா? சரி, பாடினா என்ன அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க. இப்ப நான் வந்து அந்த இடத்துல ரெட் கலர்ல லைட்டா ஷேட் பண்ணிருக்கேன் இல்லையா இந்த இடத்துல, அதுதான் வந்து பாடின்னு சொல்லுவாங்க. ஓகே, பாடி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் அ க்ளோஸ்டு ரீஜன். இந்த மாதிரி இருக்கும், ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதுதான் வந்து பாடின்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல, மேல கோடு கீழே கோடு வந்து கணக்குல வராதுன்னு சொல்லுவார். அந்த நடுவுல இருக்க அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் கணக்குல வரும். அதுதான் பாடி. ஓகே, சோ டெக்னிக்கலா பாடினா என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பிரைஸ் தான் வந்து பாடின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்னைக்கு இப்ப வந்து ஒரு ஸ்டாக் வந்து இன்னைக்கு காலையில, ஓகே, இன்னைக்கு காலையில 100 அப்படின்ற பாயிண்ட்ல ஓபன் ஆகுது. அண்ட் ஈவினிங் முடியும் போது 150 அப்படின்ற பாயிண்ட்ல முடியுது, க்ளோஸ் ஆகுது. ஓகே, சோ 100ல ஓபன் ஆகுது. ஓப்பனிங் பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட், க்ளோசிங் பாயிண்ட் இந்த பாயிண்ட். சோ 100ல இருந்து 150 போயிருக்குன்றதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், இத பாடி வரைஞ்சிருக்கோம். புரியுதா? ரொம்ப சிம்பிள். சரி, இப்ப 100ல இருந்து 150 போனது பாசிட்டிவா நெகட்டிவா? நல்ல விஷயம். ஐ மீன் மேல போயிருக்கா கீழே போயிருக்கா? மேலதான் போயிருக்கு. 100ல இருந்து மேல போயிருக்கு. சோ 150 போயிருக்கு. அப்படி போச்சுன்னா அதுக்கு வந்து கிரீன் கலர் கொடுப்பாங்க. தட் இஸ் த கேண்டில் இஸ் கிரீன் இன் கலர். சோ அப்ப கிரீன் கலர்னா என்னன்னு புரியுதா? கீழே ஆரம்பிச்சு மேல முடிஞ்சா, அதாவது பாசிட்டிவா 100ல ஆரம்பிச்சு 150ல போய் முடியுதுன்றது பாசிட்டிவ் டிரான்சாக்ஷன். அதாவது கிரீன் கலர். சோ யூ ஹேவ் டு மார்க் கிரீன் அப்படின்னா இட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து பாசிட்டிவா இருக்குன்னு அர்த்தம். இது வந்து கிரீன் கலர் கேண்டில். ஓகே, த பாடி. ஒன்னொன்னு வந்து ரெட் வந்து அப்படியே இதுக்கு ஆப்போசிட், அவ்வளவுதான். 150ல ஆரம்பிச்சு 100ல முடிஞ்சா அது வந்து ரெட் கலர், அதாவது நெகட்டிவ் டிரான்சாக்ஷன். ஓகே, 150ல ஆரம்பிச்சு 100ல முடிஞ்சா இட் இஸ் a நெகட்டிவ் டிரான்சாக்ஷன். ஓகே, சோ பாடினா ரெண்டு இருக்கு, கிரீன் ரெட். கிரீன்னா கீழ இருந்து மேல போயிருக்கு, அதாவது அப் ட்ரெண்டுக்கு உகந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் ரெட்னா டவுன் ட்ரெண்டுக்கு உரியதுன்னு சொல்லலாம். ஓகே, ரைட். சோ அப்ப எக்ஸ்ட்ராவா இருக்கிற அந்த விக்ன்றது யாரு? ஓகே, வாட் இஸ் விக்? நான் வாட் இஸ் விக்னு சொல்றேன், அதுக்கு முன்னாடி இத நோட் பண்ணிக்கோங்க, நான் ரப் பண்ணிக்கிறேன். ஓகே, நோட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா கவனிங்க. இது இன்னைக்கு வந்து வெட்னஸ்டே, கரெக்டா? ஓகே, சோ இன்னைக்கு வெட்னஸ்டே. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டாக் வந்து இந்த இடத்துல ஆரம்பிக்குது. ஓகே, அந்த ரெட் மார்க் பண்ணிருக்கலாம், அந்த இடத்துல ஆரம்பிக்குது. ஸோ அது வந்து 100 வச்சிருக்கோம். ஆரம்பிச்ச உடனே மார்க்கெட் வந்து கொஞ்சம் இறங்குது. ஓகே, நிறைய பேர் வந்து செல் பண்றாங்க. ஸோ மார்க்கெட் இறங்குது, ஒரு 80 வரைக்கும் போகுது. ஓகே, அண்ட் திருப்பி மதியானத்துக்கு மேல என்ன ஆகுது, நிறைய பேர் பை பண்றாங்க இந்த ஸ்டாக்கை. சூப்பரா ஒரு 250 வரைக்கும் போயிடுச்சு. ஓகே, இது வந்து 250. அண்ட் மார்க்கெட் முடியும் போது திருப்பி செல்லர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணி கொஞ்சம் தூரம் கீழே இறக்கி 200ல கொண்டு வந்து முடிக்கிறாங்க. ஓகே, இது வந்து 200. ஸோ இதை நான் ரெட்டா மார்க் பண்ணி. ஓகே, சோ இப்ப எங்க ஆரம்பிச்சது எங்க முடிஞ்சது? நம்ம பாடினா என்ன பார்த்தோம்? ஆரம்பிச்சதுக்கும் முடிச்சதுக்கும் இருக்கிறது மட்டும் தான் பாடின்னு பார்க்கணும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது 100ல ஆரம்பிச்சது 200ல முடிஞ்சது. அப்ப இது வந்து பாசிட்டிவ் தானே? அப்ப என்ன கலர் வரும்?
இட் இஸ் கிரீன் இன் கலர். கரெக்டா? சோ இது வந்து கிரீன் கலர் கேண்டில், அதாவது அப் ட்ரெண்டுக்கான கேண்டில் அர்த்தம். இது வந்து அப் ட்ரெண்ட் டினோட் பண்ணுதுன்னு அர்த்தம். மார்க்கெட் வேல்யூ ஏறி இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள், புரியுதா? சரி, 100 to 200 ஓகே. பட் இப்ப எக்ஸ்ட்ரா இங்க 80 இருக்கு, இங்க 250 இருக்குல்ல, அது என்ன கணக்குல வரும்? அது பேர் தான் விக்குன்னு நம்ம சொல்றோம். ஓகே, விக்குனா என்னன்னா பாடியில கவர் ஆகாத டிரான்சாக்ஷன், ஆர் எல்ஸ் யூ கேன் சே பாடியில கவர் ஆகாத பட் ஆனா மார்க்கெட் போயிட்டு வந்திருக்க ஏரியா, அதுதான் வந்து விக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, இவ்வளவு தூரம் போயிருக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், அதுதான் வந்து விக். சரியா? எப்பவுமே பாடி ரொம்ப முக்கியம், ஏன்னா பாடி தான் கலர் டிட்டர்மைன் பண்ணும். விக்கும் வந்து லிட்டில் இம்பார்ட்டன்ட், அது நான் நெக்ஸ்ட் ஃபர்தர் கேண்டில்ஸ் பத்தி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் புரியும். இப்போதைக்கு விக்குனா என்னன்னா ஓப்பனிங் க்ளோசிங் பிரைஸ்ல கவர் ஆகாத பார்ட்ஸ்ன்றதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். சரியா? ரைட், ரப் பண்ணிக்கிறேன். ஸோ கேண்டில் கிரீன் ரெட் பாடினா என்ன, விக்குனா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கரெக்டா? ஸோ அப்ப மார்க்கெட் வேல்யூ ஏறுதுன்னா அப்ப நிறைய கிரீன் வருதுன்னு அர்த்தம், மார்க்கெட் வேல்யூ இறங்குதுன்னா அப்ப நிறைய ரெட் கலர் கேண்டில்ஸ் வருதுன்னு அர்த்தம். புரியுதா? இன்னொரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். இதை நான் வந்து கேட்பேன், நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. 200, 250, 350, 600. ஸோ மார்க்கெட் வந்து ரெட் கலர், ஐ மீன் இந்த கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டில். சரியா? சரி, சொல்லுங்க, என்னோட கொஸ்டின் நல்லா கவனிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. எங்க ஆரம்பிச்சிருக்கு, எங்க முடிஞ்சிருக்கு, அதை மட்டும் சொன்னா போதும். எங்க ஆரம்பிச்சிருக்கு, எங்க முடிஞ்சிருக்கு? எஸ், ஓகே, எல்லாருமே கரெக்டா சொல்றீங்க, ஒருத்தர் தவிர. ஓகே ரைட், நோ ப்ராப்ளம், கத்துக்கோங்க. ஸோ என்னன்னா பாடி, ஓகே இதுதான் பாடி. ஸோ பாடி இருக்கிறது தான் வந்து ஓப்பனிங் க்ளோசிங். ஸோ அப்படி பார்க்கும்போது 350 தான் ஓப்பன் ஆயிருக்கு, ஏன்னா அது ரெட் கலர். ஓகே, 250 இதுவே நான் இங்க கிரீன் கொடுத்திருந்தேன்னா நீங்க சொல்லலாம் ப்ரோ 250ல ஓப்பன் ஆயிருக்கு, 350ல முடிஞ்சிருக்கு. பட் இது ரெட்ன்றதுனால மேல இருந்து தான் கீழே வரப்போகுது. ரொம்ப அழகா சொல்றீங்க. ஸோ அப்ப 350ல ஓப்பன் ஆயிருக்கு, 250ல முடிஞ்சிருக்கு. அவ்வளவுதான், பெர்ஃபெக்ட். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? ரைட், அவ்வளவுதான். சரி, ஸோ இப்ப டேப்லர் காலம் போட்டுக்கோங்க, நான் போடுற மாதிரி. ஓகே, இது வந்து அப் ட்ரெண்டுக்கான கேண்டில் ஸ்டிக், இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கான கேண்டில் ஸ்டிக். இதுக்கு பேரு வந்து புல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேரு பியர்ன்னு சொல்லுவாங்க. காலை கரடி. ஓகே, அதாவது நிக்நேம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் நல்லா ஏறுதுன்னா புல்ஸ் வந்து இன்சார்ஜ்னு சொல்லுவாங்க. புல்ஸ்னா அது காலை தான் புல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். கரடி நிறைய இருக்குன்னா விச் மீன்ஸ் டவுன் ட்ரெண்ட்னு அர்த்தம், மார்க்கெட் இறங்குதுன்னு அர்த்தம். Perfect. So before going into the candlesticks, இங்க ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும். என்னன்னா நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது நிறைய கேண்டில்ஸ் பத்தி சொல்லுவாங்க. ஓகே, கிட்டத்தட்ட இப்ப நீங்க கூட பார்த்திருப்பீங்க, ஒரு 30-40 கேண்டில் ஸ்டிக் ஆச்சு நீங்க வந்து பேரை படிச்சிருப்பீங்க. மேபி நீங்க ஆல்ரெடி கொஞ்சம் கத்துக்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா யூடியூப்லயோ இல்ல வேற கிளாஸ்லயோ சரி, ஒரு 30-40 கேண்டில் ஸ்டிக் வந்து நிறைய they will be telling. ஓகே, சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரே நிமிஷம் குகன், ஆக்சுவலி கிளாஸ் நடுவுல எதுவும் மெசேஜ் பண்ணாதீங்க. ஓகே, டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா என்ன பண்ண போறீங்க, ஃபைனலா எனக்கு இன்ஃபார்ம் பண்ண போறீங்க. இப்ப நீங்க மெசேஜ் போட்டு நான் உங்க மெசேஜ் படிக்கும் போது நான் சொல்ல வர கண்டென்ட் டைவர்ட் ஆயிரும், அப்புறம் நான் சொல்ல வர கண்டென்ட் உங்களுக்கு ரீச் ஆகாது. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, தப்பு கிடையாது, பட் டைவர்ட் ஆகும்னு சொல்ல வரேன். ஸோ மேக் ஷூர் தட் நீங்க நோட் பண்ணிக்கிட்டு அண்ட் யூ கேன் ஆஸ்க் மீ ஃபைனலி. சரியா? ரைட். சோ அப்ப 30-40 கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கும்போது எது நம்மளுக்கு வருது அண்ட் அந்த கேண்டில் ஸ்டிக்கோட யூசேஜ் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே மார்க்கெட் அந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். கரெக்டா? ஏதோ சொல்லுவாங்க 3 கேண்டில் வந்தா 3 சோல்ஜர்னு சொல்லுவாங்க. அது என்ன வேல்யூ, அது ஏறுமா இறங்குமா நம்ம போய் செக் பண்றதுக்குள்ளேயே அது ஏறி முடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கேண்டில் ஸ்டிக் இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நான் ட்ரேடிங் வந்தது என்னன்னா எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணணும், இங்கேயும் வந்து இவ்வளவு படிக்கணும், இவ்வளவு ஞாபகம் வச்சுக்கணும், இவ்வளவு மக்கப் பண்ணணுன்றதெல்லாம் நமக்கு சுத்தமா செட் ஆகல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு 4 years பேக். ஓகே, பட் நான் என்னோட 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி 4 கேண்டில் ஸ்டிக் இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஓகே, ஜஸ்ட் 4 கேண்டில் ஸ்டிக்ஸ் நீங்க வந்து தரவு பண்றீங்க, 4 கேண்டில் ஸ்டிக் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளோட ட்ரேடிங் ஜர்னி ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. இதை தான் நம்ம நிறைய யூஸ் பண்ண போறோம். ஓகே,
வெரி கிளியர். 4 தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அது என்னன்னு பாப்போமா? எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் பேர் வந்து ஹேமர். ஓகே, ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் பேரு ஹேமர். ஹேமர்னா சுத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இவங்களும் சொல்றாங்க ஹேமர். ஓகே, ஹேமர் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஓகே, அதாவது கிரீன் கலர். ஓகே, ஏன்னா மேல பாருங்க அப் ட்ரெண்ட்னு போட்டுட்டு, அப் ட்ரெண்ட்னாலே கிரீனா தான் இருக்கும். கரெக்டா? கீழே ஆரம்பிச்சு மேல முடிஞ்சிருக்கு, கீழே ஓபன் ஆகி மேல முடிஞ்சிருக்கு. சோ தட் இஸ் a green in color. இதை வச்சு கலர் வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் கீழ இருந்து மேல பண்ணிருக்கு அப்படின்ட்டு. சோ ஹேமரோட யூசேஜ் என்னன்னா, ஹேமர் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து நல்ல அப் ட்ரெண்ட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு அது அர்த்தம். ஓகே, there is a high probability market will go in up trend ன்னு அர்த்தம் ஹேமர் வந்துச்சுன்னா. ஓகே, ரைட். இதுக்கு வந்து பார்ட்ஸ் மார்க் பண்ணலாம். 100, 300, 400. ஓகே, சோ இங்க என்ன நடந்திருக்கு? 300ல மார்க்கெட் ஓபன் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து கீழே 100 வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா திருப்பி மார்க்கெட் முடியும் போது 400ல போய் முடிஞ்சிருக்கு. சோ 300ல ஓபன் ஆகி 400ல முடிஞ்சதுனால அது கிரீன் கலர் பாடி அண்ட் எக்ஸ்ட்ரா கவர் ஆன டிஸ்டன்ஸ் வந்து 100 வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. சோ இதான் வந்து ஹேமரோட சம்மரி. புரிஞ்சுதா? ஈஸி தானே? ரைட். நெக்ஸ்ட் இந்த சைடு டவுன் ட்ரெண்ட் அப்படியே ஆப்போசிட். ஓகே, அதுக்கு பேர் வந்து ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஹேமருக்கு அப்படியே ஆப்போசிட் அண்ட் இட் இஸ் ஃபார் டவுன் ட்ரெண்ட். ஓகே, தட் இஸ் கால்ட் as ஷூட்டிங் ஸ்டார். ஷூட்டிங் ஸ்டாருக்கு அதே வேல்யூ கொடுக்கலாம். 400, 200, 100. சோ ஷூட்டிங் ஸ்டார் என்ன இருக்கு? 200ல ஓபன் ஆயிருக்கு. ஓபன் ஆயிட்டு 400 வரைக்கும் போயிருக்கு. ஆனா திருப்பி முடிக்கும் போது 100ல கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. சோ 200 ஓபனிங், 100 க்ளோசிங். சோ இறங்கி இருக்கு வேல்யூ, அதனால இட் இஸ் ரெட் இன் கலர். ரைட். சோ ஹேமர் வந்து அப் ட்ரெண்ட் அண்ட் ஷூட்டிங் ஸ்டார் டவுன் ட்ரெண்ட். கிளியர் இது வரைக்கும்? ரைட். நெக்ஸ்ட் third important candlestick. Okay, third important, very important candlestick. It is called as bullish engulfing. Okay, அது பேர் என்ன? bullish engulfing னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்றது இங்க காட்டுறேன். ஓகே, நல்லா கவனிங்க. bullish engulfing. ஓகே, அதாவது புல்லுன்னா என்ன? கிரீன்னு பார்த்தோம் இல்லையா, மேல இருக்கு பாருங்க. சோ bullish engulfingனா கிரீன் கலர் வந்து ஏதோ ஒண்ணுத்த முழுங்குதுன்னு அர்த்தம். ஐ மீன் கிரீன் வந்து டாமினேட் பண்ணுதுன்னு அர்த்தம். அதான் bullish engulfing. ஓகே, என்கல்ஃப்னா முழுங்குறது இல்ல ஓவர்டேக் பண்றதுன்னு அர்த்தம். சரியா? உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. சோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் வர கேண்டில் ஒரு ரெட் கலர் கேண்டில். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கீழே விக் போட்டிருக்கேன். அது மேல விக் இருக்கலாம், சைட்ல, ஐ மீன் மேல கீழே, இல்ல அது பாடி பெருசாவோ குட்டியாவோ எப்படியோனா இருக்கலாம். பட் ஆக மொத்தம் ஒரு சாம்பிளுக்கு இப்போ ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்துருக்கு. ரைட். அது நெக்ஸ்ட் வந்து ஓவர்டேக் பண்ற கிரீன் கலர் கேண்டில் ஓட பாடி பாருங்க. இந்த ரெட்டோட பாடிய கிரீன் பாடி என்ன பண்ணிருக்கு? ஃபுல்லா என்கல்ஃப் பண்ணிருக்கு இல்லையா? அதாவது மார்க்கெட் இங்க ஆரம்பிச்சு இங்க முடிஞ்சிருக்கு, நெக்ஸ்ட் இங்க ஆரம்பிக்குது அண்ட் இங்க முடியுது. சோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ரெட், செகண்ட் வர கிரீன் வந்து கம்ப்ளீட்டா முழுங்கி இருக்குன்றதுனால திஸ் இஸ் கால்ட் as bullish engulfing. அண்ட் bullish engulfing வந்தாலும் மார்க்கெட் வந்து நல்ல அப் ட்ரெண்ட்ல போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு அர்த்தம். அதான் bullish engulfing ஓட பவர். ஓகே, ஒரு ரெட் கலர் கேண்டிலோட பாடிய நல்லா கவனிச்சுக்கோங்க. விக்க வந்து ஓவர்டேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதனால தான் நான் வேணும்ட்டே பாடியை வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரெட் கலர் கேண்டிலோட பாடிய கிரீன் கலர் கேண்டிலோட பாடி கிராஸ் பண்ணி பெருசா என்கல்ஃப் பண்ணிருச்சுன்னா, ஓகே, முழுங்கிருச்சுன்னா, ஓவர்டேக் பண்ணிருச்சுன்னா இட் இஸ் கால்ட் as bullish engulfing. அண்ட் அப்படியே ஆப்போசிட் இந்த பக்கம் இட் இஸ் கால்ட் as bearish engulfing. சோ bearish engulfing னா இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில் வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு கிரீன் கலர் கேண்டில் வருது. அத முழுங்குற அளவுக்கு நெக்ஸ்ட் வர ரெட் கலர் கேண்டில் டாமினேட் பண்ணுது, பெருசா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வர ரெட் கலர் கேண்டில் அது வந்து என்ன பண்ணுது? பெருசா டாமினேட் பண்ணுது. இந்த மாதிரி கிரீனா ரெட் டாமினேட் பண்றது பேர் வந்து bearish engulfing னு சொல்லுவாங்க.
புரியுதா? ஹேமரும் ஷூட்டிங் ஸ்டாரும் சிங்கிள் கேண்டில் செட்டப். அதாவது இப்படி வந்தா இது ஹேமர், இப்படி வந்தா ஷூட்டிங் ஸ்டார். ஆனா இது வந்து 2 கேண்டில் சேர்த்து பார்க்கணும்னு சொல்லுவார். ஓகே, அதுவும் செகண்ட் கேண்டில் தான் பவர். ஃபர்ஸ்ட் ரெட் வருது, அது கிரீன் என்கல்ஃப் பண்ணா அது பேர் புல்லிஷ் என்கல்ஃப். ஃபர்ஸ்ட் ஒரு கிரீன் வருது, அது செகண்ட் வந்து என்கல்ஃப் பண்ணா அது பேர் பியரிஷ் என்கல்ஃப். அவ்வளவுதான். இதுதான் 4 கேண்டில் ஸ்டிக் we are going to use often in our trading journey. இது வரைக்கும் நோட் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க பாப்போம். எஸ் டைப் பண்ணுங்க. இது வரைக்கும் நோட் பண்ணிட்டீங்களா? புரிஞ்சுதா? எஸ் எஸ் சூப்பர், வெரி குட். சோ இப்ப ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் சொல்ல போறேன். என்ன கான்செப்ட்னா, சரி அப்ப ஹேமர் வந்தா கண்டிப்பா மார்க்கெட் ஏறதா போகுதா ப்ரோ, இல்ல ஷூட்டிங் ஸ்டார் வந்தா கண்டிப்பா மார்க்கெட் இறங்கதா போகுதா அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஒரு ஒரு கேள்வி இருக்கலாம். ஓகே, சோ அதுக்கான ஆன்சர் தான் சொல்றேன். யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான், நோ ஸ்ட்ராட்டஜி இஸ் கோயிங் டு வொர்க் 100%. அப்படின்னா ஹேமர் வந்தா மார்க்கெட் மேல போறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம், கரெக்ட் தான். பட் இட் டசன்ட் மீன் ஹேமர் வந்தா மட்டும் மார்க்கெட் வந்து அப்படியே குழந்தை கட்டிட்டு மேல போக போகுது அப்படின்ட்டு எல்லாம் கிடையாது. ஓகே, இன்னும் சில ஃபேக்டர்ஸ் இருக்கு கூட ஆட் பண்ணும்போது தான் ஹேமருக்கு வந்து பவர் இருக்கு. நார்மலா எல்லா இடத்துல ஹேமர் வந்தாலும் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும்னு கிடையாது. அண்ட் எல்லா டைமும் இது வந்து ஒர்க் ஆகுமானா இல்ல. ஓகே, ஏன் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. சப்போஸ் ஹேமர் வந்தா மார்க்கெட் மேல போக போகுது, அப்படி இல்ல நிறைய வாட்டி மேல போக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எதுக்கு நம்ம வந்து இன்னும் 8 கிளாஸ் இல்ல 9 கிளாஸ் எடுத்துக்கிட்டு செகண்ட் கிளாஸோட எல்லாருமே வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. புரியுதா? அப்ப கேண்டில் ஸ்டிக்ஸ் ஒர்க் ஆகும், பட் தனியா ஒர்க் ஆகாது. அப்ப என்ன பண்ணணும்னா, 4th கிளாஸ் 5th கிளாஸ்ல சில கான்செப்ட்ஸ் கத்துப்பீங்க. ஓகே, அதாவது பாத்தீங்களா எஸ்என்ஆர் ட்ரெண்ட் லைன்ஸ் அந்த மாதிரி சில கான்செப்ட் கூட இதை ஆட் பண்ணும்போது தான் இதுக்கு எஃபெக்டிவ்னஸ் அதிகம்னு சொல்லுவாங்க. புரியுதா? சோ தனியா பார்க்கும்போது இதுக்கு எஃபெக்டிவ்னஸ் கிடையாது. இதை இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணுவோம். அப்ப இப்பைக்கு நம்மளோட கோல் என்ன, இன்னைக்கு கிளாஸோட கோல் என்ன அப்படின்னா, இதுதான் ஹேமர், இதுதான் ஷூட்டிங் ஸ்டார், இதுதான் புல்லிஷ் என்கல்ஃபிங், இதுதான் பியரிஷ் என்கல்ஃபிங் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதும், நம்மளோட மிஷன் இன்னைக்கு சக்சஸ். ஓகே ரைட். ஸோ சின்ஸ் நீங்க எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்கன்றதுனால இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி எல்லாத்தையுமே காட்டுறேன் ரியல் மார்க்கெட்ல. ஒரே நிமிஷம். ஓகே, என்னோட ஸ்கிரீன் தெரியுது தானே எல்லாருக்கும்? இப்ப நீங்க பாக்குறது வந்து ட்ரேடிங் வியூ அப்படின்ற ஒரு ஆப், சரியா? இந்த ஆப்ல தான் வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். அதாவது ஒரு ஸ்டாக் ஏறுதா இறங்குதா அப்படின்றத டெக்னிக்கலா பார்க்க போற இடம் இதுன்னு சொல்லுவாங்க. ரைட். ஓகே, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக் எடுத்திருக்கேன். இப்ப இதுல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது ஃபர்ஸ்ட் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் பாத்துருவோம். சரியா? ட்ரெண்ட் பாத்துருவோம். ரைட். ட்ரெண்ட் பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் உங்களுக்கு டீச் பண்றேன். கவனிங்க. மேல வந்து டைம் ஃப்ரேம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரியா? டைம் ஃப்ரேம் புரிஞ்சா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் நம்ம இதை யூஸ் பண்றதுக்கு. ஓகே, ஸோ டைம் ஃப்ரேம்னா மேல பாருங்க பேங்க் நிஃப்டின்னு இருக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர்ல பேரு பேங்க் நிஃப்டி. அதுக்கு பக்கத்துல பாருங்க 5M 15M 1HD அப்படின்ட்டு இருக்கா. டி மட்டும் ப்ளூ கலர்ல இருக்கா, தெரியுதா? அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து டைம் ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே ஓகே, சோ இதுக்கு பேர் தான் வந்து டைம் ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப இருக்கிற டைம் ஃப்ரேம் என்ன, டேல இருக்கு. டேனா என்ன அர்த்தம்னா இங்க இருக்கிற ஒரு கேண்டிலும் ஒரு நாள்னு அர்த்தம். ஓகே, அதான் டே கேண்டில். சரி, நம்ம இப்ப நெக்ஸ்ட் 1 ஹவர் போவோம். 1 ஹவர்னா என்ன அர்த்தம்? 1 ஹவருக்கு ஒரு கேண்டில் உருவாயிருக்கும்னு அர்த்தம். ஓகே, எப்பவுமே ஸ்டாக் மார்க்கெட்டோட ஓப்பனிங் டைம் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஓப்பனிங் டைம் வந்து 9:15 9:15. சரியா? அண்ட் முடிகிற டைம் க்ளோசிங் டைம் வந்து 3:30. அப்ப நடுவுல எவ்வளவு கேண்டில்ஸ் வரும் 1 ஹவர் கேண்டில்னா? 9:15 to 10:15 ஒன்னு, 11:15 12:15 1:15 2:15 3:15. கிட்டத்தட்ட 3:15 அப்புறம் 3:15 to 3:30 வந்து 7th கேண்டில். மொத்தம் 7 கேண்டில் வரும் ஒரு நாளைக்கு. 1 ஹவர் கேண்டில் பத்தி பேசிட்டு இருக்கேன். புரியுதா? நம்ம எண்ணி பார்க்கலாமா இன்னைக்கு? இங்க பாருங்க, இதுதான் இன்னைக்கு நாள் 23rd February. கீழே டேட் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் அது என்ன டேட்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இது முதல் கேண்டில், இது ரெண்டாவது, இது மூணாவது, நாலாவது, அஞ்சாவது, ஆறாவது அண்ட் ஃபைனலா இருக்கிறது 7வது. கிளியர்? புரியுதா? ஒரு நாளைக்கு 7 1 ஹவர் கேண்டில்ஸ் வருது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சரி, இன்னும் நம்ம கீழே போவோம். 15 minutes அப்படின்னா என்ன? 15 நிமிஷத்துக்கு ஒரு கேண்டில் உருவாகுதுன்னு அர்த்தம்.
ஓகே, அவ்வளவுதான். சரி. அண்ட் ஃபைனலி 5 minutes பாருங்க. 5 minutes அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 நிமிஷத்துக்கு ஒரு கேண்டில் உருவாகுதுன்னு அர்த்தம். ஓகே, சரி. எதுக்கு அப்புறம் இவ்வளவு வித்தியாசம் காட்டுறாங்க? ஏன் இவ்வளவு டைப்ஸ் இருக்கு? எல்லாருமே ஒரே கேண்டில் பார்த்துட்டு போகலாம்னா அப்படி கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள், நீங்க வந்து நம்ம எல்லாருமே வந்து அசியூம், இப்ப நான் சென்னையில இருக்கேன், நீங்க நிறைய பேர் வந்து கோயம்புத்தூர்ல இருப்பீங்க, தூத்துக்குடியில இருப்பீங்க, நான் அங்க வரணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே கார்ல தான் வரணும்னு ஆசைப்படுவோமா? எல்லாருமே வந்து ட்ரெயின்ல தான் ஆசைப்படுவோமா? ஸ்பீடு மாறும் இல்லையா? ஒன்னொன்னுத்துக்கும் ஸ்பீடு மாறும் அண்ட் பீப்புளோட இன்ட்ரெஸ்டும் மாறும். அதே தான் இங்கேயும் நடக்குது. நிறைய பேருக்கு வந்து மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவா பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படின்னா அவங்க 1 hour சார்ட்டுக்கு போயிடுவாங்க. இன்னைக்கு ஃபுல்லாவே வெறும் 7 கேண்டில் தான் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, சில பேர் இல்ல எனக்கு ரொம்ப ஃபாஸ்டா நான் ஜூம் பண்ணி நான் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 5 minutes அப்படின்றதையும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பீப்புள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து மாறுதுன்னு சொல்ல வரேன். அதனால அவங்க இவ்வளவு டைப் கொடுத்துருக்காங்க. நம்ம எது எங்க எது எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றது நான் அந்த ரெஸ்பெக்டிவ் கிளாஸ்ல சொல்லுவேன். ஓகே, இப்ப நீங்க ட்ரெண்ட், ஓகே, வாட் இஸ் ட்ரெண்ட் அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ண போற டைம் ஃப்ரேம் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம், அதாவது டே டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண போறோம். புரிஞ்சுதா? ட்ரெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப நான் டே டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றேன். ஓகே, இப்ப இங்க பாருங்க. ஓகே, சியர் இங்க இருந்து மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டா? கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ மார்க்கெட் வந்து இவ்வளவு தூரம் இறங்கிட்டு இருந்துச்சு, ரைட்? அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்க இருந்து ஏறுது. ஸோ அப்ப இந்த இடத்துக்கு பேர் தான் ஸ்விங் லோன்னு சொல்லுவோம். கரெக்டா? ரைட். நெக்ஸ்ட் இந்த இடம் ஒரு ஸ்விங் லோ. கரெக்டா? அங்க இருந்து மார்க்கெட் ஏறி இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன இருக்கு? சூப்பரா ஏறி வந்துட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து அந்த இடம் வந்திருக்கு. ஓகே, இது அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்றேன். ஓகே, அண்ட் இங்க இருந்து பாருங்க, மார்க்கெட் இவ்வளவு தூரம் போய் திருப்பி ஸ்விங் லோ இங்க வந்திருக்கு. அண்ட் திருப்பி மார்க்கெட் வந்து இங்க இருந்து இங்க போய் திருப்பி இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்விங் லோ, புதுசா ஃபார்ம் ஆன ஸ்விங் லோவும், ஓகே, ஒரு ஸ்விங் லோவும் ப்ரீவியஸ் ஸ்விங் லோவோட வேல்யூ அதிகமா தான் வந்துட்டு இருக்கு பாருங்க. தெரியுதா? நான் பாக்ஸ் போடுற இடம்லாம் ஸ்விங் லோன்னு அர்த்தம். ரைட், நான் பாக்ஸ் போட்டிருக்க இடம்லாம் ஸ்விங் லோ ரீஜன். அப்ப நீங்க பார்த்தாலே தெரியுது, ஒரு பாக்ஸுமே ப்ரீவியஸ் பாக்ஸஸ் விட வேல்யூ அதிகமாயிட்டே வருது. கரெக்டா இல்லையா? பார்த்தாலே தெரியுதா? ஃபர்ஸ்ட் பாக்ஸை விட செகண்ட் பாக்ஸ் அதிகம், தேர்ட் அதை விட அதிகம், ஃபோர்த் அதிகம், ஃபிஃப்த் அதிகம், அண்ட் ஃபைனலி இப்ப இதுவும் அதிகம். அப்ப ஓவராலா இப்ப பேங்க் நிஃப்டி அப்படின்ற ஸ்டாக் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு? அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? சரி, அப்ப எப்ப வந்து இது டவுன் ட்ரெண்ட் நம்ம கன்சிடர் பண்ணுவோம்? ஓகே, எப்ப வந்து இத ஓவராலா, ஓகே, ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட், நம்ம என்ன டே டைம் ஃப்ரேம் பாக்குறோம்ன்றதுனால பெரிய டவுன் ட்ரெண்ட் அப்படின்றத நம்ம எப்ப கன்சிடர் பண்ணுவோம்னா, இந்த ஸ்விங் லோவை பிரேக் பண்ணி இன்னொரு ஸ்விங் லோ வரும்போது. எக்ஸாம்பிள், இப்ப இருக்க மார்க்கெட் இங்க இருக்கு இல்லையா? சப்போஸ் இப்படி வந்து மார்க்கெட் இப்படி நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப புதுசா ஃபார்ம் ஆயிருக்க ஸ்விங் லோ இதுதான் இல்லையா? அந்த மாதிரி ஆயிருச்சுன்னா என்ன அர்த்தம்? ப்ரீவியஸ் ஸ்விங் லோ வந்து நெக்ஸ்ட் ஸ்விங் லோ பிரேக் பண்ணிருச்சுன்ற பட்சத்துல மார்க்கெட் இறங்குதுன்னு அர்த்தம். ஐ மீன் வெரி ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட்னு அர்த்தம். ஐ மீன் அப் ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். புரியுதா? அவ்வளவுதான். திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஜெனரலி டூ அனாலிசிஸ் அபவுட் ட்ரெண்ட். ஒரு ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கான்னு இப்படிதான் நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண போறோம். சரியா? ரைட். இதுக்கு வந்து டே டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணணும்ட்டு அவசியம் இல்ல. 1 hour கூட யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இப்ப டே காமிச்சேன். ஓகே, பிகினர்ஸ் டேலயே வந்து நீங்க பாத்தீங்கன்னாலே போதும். சரி, மாருதி பாப்போம். இங்க பாருங்க, உங்களுக்கு நம்ம போர்ட்ல வரைஞ்ச மாதிரியே இருக்கு பாருங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஹை இருக்கு. இப்ப நான் டவுன் ட்ரெண்ட் காட்டுறேன். ஓகே, டவுன் ட்ரெண்ட்னா நம்ம ஸ்விங் ஹைஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அங்க ஒரு ஸ்விங் ஹை இருக்கு, அதாவது அங்க இருந்து மார்க்கெட் இறங்கி இருக்கு. திருப்பி இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்விங் ஹை இருக்கு, ரைட்? அண்ட் இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஹை இருக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்விங் ஹை, அப்புறம் ஒரு ஸ்விங் ஹை, அப்புறம் ஒரு ஸ்விங் ஹை. ஓகே, ரைட். அண்ட் ஒன்ஸ் இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டு, ஓகே, இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போய் இந்த இடம் ஒரு ஸ்விங் ஹையா உருவானவனே அப்பவே தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் கம்ப்ளீட் ஆகி அப் ட்ரெண்ட் வந்துருச்சு அப்படின்ட்டு. கரெக்டா? புரியுதா? சோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, அப்ப இதை தாண்டி ஒரு ஒரு ஸ்விங் ஹை வந்தாலே இட் இஸ் கிளியர் தட் மார்க்கெட் வந்து இட் இஸ் கோயிங் அப் சைடுன்னு அர்த்தம். அண்ட் கரெக்டா அங்கதான் வந்து மார்க்கெட் இறங்கிருக்கு இந்த ரீஜன். ஓகே, ரைட். அண்ட் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இங்க ஒரு ஸ்விங் ஐ வரா மாதிரி தெரியும். கரெக்டா? அண்ட் எஸ், இதுவும் ஸ்விங் ஐ தான், இது தப்பு கிடையாது. இதுவும் நீங்க ஸ்விங் ஐயா எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குட்டி அப் ட்ரெண்ட் வந்து அதுக்கப்புறம் சைட் வேஸ் போய் அதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் வந்திருக்குன்னு அர்த்தம். அதாவது
ஆல்ரெடி ஒரு ஸ்விங் ஐ இருக்கு, இது ஒரு ஸ்விங் ஐ. அப்ப நெக்ஸ்ட் வந்திருக்க ஸ்விங் ஐ இங்க வந்திருக்கா. சோ ஓவராலா வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு இல்லையா? அண்ட் அப்ப கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் ஃபுல்லா கொஞ்சம் சைடு வேஸா போயிருக்கு. ஓகே, அதாவது மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசா இறங்கி ஏறாம கொஞ்சம் சைட்ல போயிருக்கு. அண்ட் ஒன்ஸ் இந்த ரீஜன் பிரேக் அவுட் ஆனவனே, மேல பிரேக் ஆனவனே அங்க வந்து மார்க்கெட் பெருசா மேல போயிருக்கு. ஓகே, சோ நீங்க ஷார்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸ்விங் ஹைஸ பிரேக் பண்ணிருச்சு, நெக்ஸ்ட் ஸ்விங் ஹைனா அவ்வளவுதான். இட் இஸ் கிளியர் தட் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகுது. ஐ மீன் டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், அப் ட்ரெண்ட் போறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம்னு அர்த்தம். நீங்க பாருங்க தெளிவா இருக்கு டவுன் ட்ரெண்ட். ஓகே, ஐ மீன் அப் ட்ரெண்ட். சோ இது ஒரு ஸ்விங் லோ, இது ஒரு ஸ்விங் லோ. சோ இங்க ஒரு ஸ்விங் லோ, இங்க ஒரு ஸ்விங் லோ. ஓகே, இவ்வளவு நேரம் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல அழகா வந்துட்டு இருந்துச்சு இல்லையா? அண்ட் ஒன்ஸ் இந்த இடத்த பிரேக் பண்ண உடனே, இதை கிராஸ் பண்ண உடனே இட் இஸ் வெரி எவிடென்ட் அது வந்து ஒரு சம டவுன் ட்ரெண்ட் இருக்கு அப்படின்னு. ஐ மீன் அப் ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அண்ட் கரெக்டா அப் ட்ரெண்ட் முடிஞ்ச உடனே பாருங்க ஒரு அழகான சைட் வேஸ் நடந்திருக்கு. ஓரளவு ஃபுல்லா சைட்ல போயிருக்கு. இதுதான் லாஜிக். ஸோ நீங்க பழக பழக யூ வில் லேர்ன் பெட்டர். இப்போதைக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு அப் ட்ரெண்ட்னா என்ன, டவுன் ட்ரெண்ட்னா என்ன, எப்போ பிரேக் ஆகுது இல்லையா? அவ்வளவுதான். அண்ட் சைட் வேஸ்க்கும் நான் எக்ஸாம்பிள் காமிச்சிட்டேன். மார்க்கெட் சைட்லயே மூவ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிள் இது அனதர் எக்ஸாம்பிள். இப்போ இந்த இடம் ஃபுல்லா பாருங்க சைட்லயே தான் போயிட்டு இருக்கு இல்லையா? ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் மாதிரியும் தெரியல, டவுன் ட்ரெண்ட் மாதிரியும் தெரியல. இந்த மாதிரி இருந்தா அது பேர் சைட் வேஸ்ன்னு அர்த்தம். ஓகே, ரைட். இப்போ நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்ப்போம். ட்ரெண்ட் வந்து ஒரு பேசிக் தான். ஓகே, ரொம்ப முக்கியமான கான்செப்ட் கிடையாது, ஒரு இனிஷியேட்டிவ் கான்செப்ட். எஸ், இதுவும் உங்களுக்கு தெரியணும். அதுவும் மெயினா எப்ப ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்றது தெரியணும். அதனால தான் நான் இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சேன். பட் இதை விட இனிமே பார்க்க போற விஷயங்கள் இன்னும் இம்பார்ட்டன்ட். சரியா? அப்படி பார்க்கும்போது இப்போ கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்க்க போறோம். ஸோ இப்போ கேண்டில் ஸ்டிக் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது பேர் தான் ஹேமர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹேமர்ல இருந்து வருவோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹேமர். ஹேமர்னா என்ன? மேல இருக்க கிரீன் கலர் ஷேடட் ரீஜன் தான் பாடி அண்ட் கீழே இருக்கிறது விக்கு, ரைட்? ஸோ இந்த மாதிரி செட்டப் இருந்தா இது பேர் தான் ஹேமர். ஓகே, எது ஹேமர் கிடையாதுன்னு சொல்றேன்? மேலையும் கீழையும் விக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது ஹேமர் கிடையாது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேமர் அப்படின்னா கீழே தான் விக்கு பெருசா இருக்கணும், மேல விக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுனாலும் சின்னதா இருக்கலாம். சரியா? கீழே விக்கு பெருசா இருக்கணும் அண்ட் அது கிரீன் கலரா இருக்கணும். அப்பதான் அது பேரு ஹேமர். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது அப்ப ஹேமரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா ஜூம் பண்ணி பாருங்க, மேலையும் கீழையும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இருந்தா அது ஹேமர் கிடையாது. அதுக்கு பேரு நம்ம தெரிஞ்சுக்கவும் வேணாம், ஏன்னா நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? சரி. அண்ட் இங்க பாருங்க, இது பேரு ஹேமர் தானே? தெரியுதா? கீழே விக் இருக்கு, மேல பாடி இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அது அது ஹேமர். ஓகே, இது ஹேமரா சொல்லுங்க? கண்டிப்பா ஹேமர் தான். ஏன்னா கீழே இருக்க விக்கு தான் பெருசா இருக்கு. கீழே பாருங்க 80% விக் இருக்கு, மேல 20% தான் இருக்கு. இந்த மாதிரி இருந்தாலும் இட் இஸ் அக்செப்டபிள். இதுவும் ஹேமர் கணக்கு தான். ஓகே, அண்ட் இதுவும் ஹேமர் தான். ஓகே, சோ ஹேமர் புரிஞ்சிருச்சா? கீழே விக் இருக்கணும், பெருசா இருக்கணும், அண்ட் மேல பாடி இருக்கணும். அண்ட் பாடிக்கு மேல விக்கு இருக்கலாம், இருந்துச்சுன்னா குட்டியா இருக்கலாம், ரொம்ப பெருசா இருக்க கூடாது. அவ்வளவுதான். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஹேமர். அண்ட் இட் ஷுட் பி கம்பல்சரி கிரீன் இன் கலர். சரியா? ரைட். இப்போ நம்ம பார்க்க போறது ஷூட்டிங் ஸ்டார். ஓகே, ஷூட்டிங் ஸ்டார். திஸ் இஸ் வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஷூட்டிங் ஸ்டார். மேல எப்படி வந்து இப்ப ஹேமருக்கு வந்து கீழே விக்கு பெருசா இருக்கணும்னு பார்த்தோமோ, அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்டாருக்கு வந்து மேல விக்கு பெருசா இருக்கணும், கீழே சின்னதா இருக்கணும். அண்ட் எக்ஸாம்பிள் இதுதான். பாருங்க, மேல விக்கு பெருசா இருக்கு, கீழே வந்து ரெட் கலர் பாடி குட்டியா இருக்கு. பாடி வந்து குட்டியா இருக்கு பெருசா இருக்குன்றது விஷயம் இல்ல, மேல விக்கு பெருசா இருக்கான்றது தான் இங்க விஷயம். ஓகே, அண்ட் இது கரெக்டா இருக்கு. சோ வேற எங்க ஷூட்டிங் ஸ்டார் இருக்கு? இதோ பாருங்க, இதுவும் ஷூட்டிங் ஸ்டார் தான். கரெக்டா? மேல விக் இருக்கு, கீழே பாடி இருக்கு, அண்ட் கீழே இருக்க விக்கு சின்னதா இருக்கு. சின்னதா இருந்தா அக்செப்டபிள். இது ஷூட்டிங் ஸ்டார் தானே? கரெக்டா? மேல விக் இருக்கு, பாடி இருக்கு, கீழே விக்கு குட்டியா இருக்கு, ரைட்? அப்ப எது ஷூட்டிங் ஸ்டார் கிடையாது? which is not a shooting star னா இது not a shooting star. ஏன்னா மேலயும் கீழயும் விக்கு ஈக்குவலா இருக்கு. சோ கண்டிப்பா அது ஷூட்டிங் ஸ்டார் கிடையாது, not a shooting star, ரைட்? அண்ட் அதே மாதிரி ஹேமர் மாதிரி வந்து ஆனா ரெட் கலர்ல இருந்தா அதுவும் not a shooting star. ஏன்னா கீழே விக் இருக்கு பாருங்க, கீழே விக் இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு பி யூஸ்ஃபுல். நம்மளுக்கு மேலதான் விக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். எக்ஸாம்பிள் இது. புரியுதா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஷூட்டிங் ஸ்டார்ஸ். ஈஸி தான்.
அண்ட் சப்போஸ் பிகினர், ரொம்ப பிகினர், இதுவே நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, பழக பழக இன்னும் பெட்டர் ஆவீங்க. சரியா? நம்மளோட ஸ்பீட்ல நம்ம போலாம், யார் கூடயும் கம்பேர் பண்ண வேணாம். ரைட்? அண்ட் இப்ப நம்ம பார்க்க போறது புல்லிஷ் என்கல்ஃபிங். ஓகே, வாட் இஸ் புல்லிஷ் என்கல்ஃபிங்? இங்க பாருங்க, இதுதான் புல்லிஷ் என்கல்ஃபிங். ஒரு ரெட் கலரோட பாடிய கிரீன் கலரோட பாடி தெளிவா முழுங்குது. கரெக்டா பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெட் இருக்கு, அத வந்து நெக்ஸ்ட் வர கிரீன் கேண்டில் என்ன பண்ணுது? சூப்பரா கிராஸ் பண்ணிருக்குல்ல. லைக் உடனே ரெட் இறக்கிருக்காங்க. எல்லாமே லாஜிக்ஸ் தான். ஓகே, ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் உங்களோட காமன் சென்ஸ் அதிகமா நீங்க அப்ளை பண்ணணும். யாருக்கெல்லாம் காமன் சென்ஸ் அதிகமா இருக்கோ ட்ரேடிங்ல நீங்க நல்லா வருவீங்க. ஓகே, இதுதான் ஃபேக்ட். லாஜிக்ஸ் தான் எல்லாமேன்னு சொல்ல வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது பாருங்க, ரெட் கேண்டில் வருது. ஸோ அப்ப மார்க்கெட் வந்து இறக்குறாங்க. உடனே நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் வருது. அதோட பாடியை வந்து முழுங்கிட்டு போற அளவுக்கு. ஸோ அப்ப பையர்ஸ் திருப்பி ஸ்ட்ராங் ஆகுறாங்கன்னு அர்த்தம். அப்ப இது பேர் தான் புல்லிஷ் என்கல்ஃபிங். புரியுதா? சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. தெரியுதா? இது வந்து டபுள் கேண்டில் செட்டப். 2 கேண்டில்லாம் சேர்த்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. ரெட் கேண்டிலோட பாடியை பாருங்க. நெக்ஸ்ட் வர கிரீன் கேண்டில் என்ன பண்ணிருக்கு? முழுங்கி இருக்கு, கிராஸ் பண்ணிருக்கு, தெளிவா என்கல்ஃப் பண்ணிருக்கு. சோ திஸ் இஸ் an example of bullish engulfing. ஓகே, அண்ட் இதுவும் bullish engulfing தான். தெரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெட் வருது, அது வந்து நெக்ஸ்ட் வர கிரீன் வந்து தெளிவா என்கல்ஃப் பண்ணுது. இட் இஸ் கால்ட் as bullish engulfing. எஸ் சார், தனியா பார்த்தா ஹேமர், நான் இப்ப சேர்த்து வச்சு சொல்றதுனால அது bullish engulfingனு சொல்றேன். ஓகே, ரைட். அண்ட் ஃபைனலி bearish engulfing. bearishனா என்ன? அப்படியே ஆப்போசிட் இல்லையா? கிரீனை வந்து ரெட் வந்து முழுங்குச்சுன்னா தட் இஸ் கால்ட் as bearish engulfing. இங்க பாருங்க, இது வந்து வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் bearish engulfing. ஃபர்ஸ்ட் ஒரு கிரீன் வந்திருக்கு, அதை முழுங்குற அளவுக்கு நெக்ஸ்ட் ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. அண்ட் தட் இஸ் a வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் bearish engulfing. இங்க பாருங்க, ஒரு கிரீன் வந்து கிரீனோட பாடி, அதான் சொல்றேன், விக்கு முக்கியம் இல்ல இந்த இடத்துல, பாடி தான் முக்கியம். கிரீனோட பாடிய ரெட்டோட பாடி தெளிவா என்ன பண்ணிருக்கு? இந்த இடத்துல முழுங்கிருக்கா, என்கல்ஃப் பண்ணிருக்கா. சோ திஸ் இஸ் கால்ட் as bearish engulfing. ரைட்? எஸ், இங்க பாருங்க, திருப்பி இங்கேயும் பாருங்க, கிரீனோட பாடிய ரெட்டோட பாடி என்ன பண்ணிருக்கு? தெளிவா என்கல்ஃப் பண்ணிருக்கு. சோ திஸ் இஸ் கால்ட் as bearish engulfing. ஓகே, இப்ப நம்ம பார்த்த கேண்டில் ஸ்டிக்ஸோட கலர்ஸ் மாத்தக்கூடாது. ஹேமர்னா கிரீன், ஷூட்டிங் ஸ்டார்னா ரெட். அண்ட் புல்லிஷ் என்கல்ஃபிங்னா ரெட்ட கிரீன் முழுங்கினா அது பேர் புல்லிஷ் என்கல்ஃபிங். கிரீன் கேண்டில் ரெட் கேண்டில் முழுங்கினா அது பேர் bearish engulfing. அவ்வளவுதான். ஓகே, கிரீனை கிரீன் முழுங்கினா கணக்கு கிடையாது, ரெட் முழுங்கினா கணக்கு கிடையாது. சரியா? அண்ட் என்கல்ஃபிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பாடி தான் முக்கியம், விக்கு முக்கியம் இல்ல. ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னைக்கு ஹோம்ஒர்க் குரூப்ல நீங்க போட போற ஹோம்ஒர்க் என்னன்னா, இந்த 4 கேண்டில் இருக்கு இல்லையா, இதுல வந்து மெயினா புல்லிஷ் என்கல்ஃபிங், bearish engulfing. ஓகே, இது ரெண்டுத்தையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதுதான் புல்லிஷ் என்கல்ஃபிங், இதுதான் bearish engulfingனு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா போட போறீங்க. ஓகே, மார்க் பண்ணி போட போறீங்க. அவ்வளவுதான். சோ இதான் இன்னைக்கு ஹோம்ஒர்க். அண்ட் எப்படி இந்த ஆப் பத்தி நான் ஒரு ஆல்ரெடி யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு இப்ப ஷேர் பண்ணுவேன் கிளாஸ் முடிச்சோடனே. எப்படி நீங்க வந்து ஒரு ஸ்டாக் ஆட் பண்ணி நீங்க வந்து என்னென்ன உங்களுக்கு தேவை, இப்ப நான் வந்து பாக்ஸ் மாதிரி போட்டு காமிச்சேன் இல்லையா, இதெல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்றத அந்த வீடியோல பார்த்தா நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ நார்மலா இந்த ஆப் பேரு ட்ரேடிங் வியூ. ஓகே, ஸோ இது பிளே ஸ்டோர்லயே இருக்கும். ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எதுவுமே காட்டாது. மேல பிளஸ் இருக்கு இல்லையா, ரைட் ஹேண்ட் சைட் கார்னர்ல, அதை பிரஸ் பண்ணீங்கன்னா நீங்க எதனா எழுதலாம். ஓகே, அதாவது மாருதி, இல்ல நேத்து நீங்க பாத்தீங்க இல்லையா, அதே கூட எடுத்துக்கலாம். டாடா பவர், டாடா ஸ்டீல், டாடா மோட்டார்ஸ் எதனா ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல உள்ள வந்த உடனே மேல டைம் ஃப்ரேம் வந்து நீங்க தான் உங்களுக்கு பிடிச்சது வைக்கணும். நீங்க நார்மலி இப்பைக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக 15 மினிட்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஓகே, 15 மினிட்ஸ் காமனா யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் 15 மினிட்ஸ் புரியுதா? ரூல் கிடையாது. இப்பைக்கு நீங்க எது வேணா யூஸ் பண்ணலாம். 1 ஹவர் டே கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது பண்றதுனே தெரியல அப்படின்னு கேக்குறீங்க, அதுக்காக சொல்றேன் 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஓகே, ஒரு பிராக்டிஸ்க்கு. அண்ட் அதெல்லாம் இப்ப நீங்க வந்து மார்க் பண்ணி எனக்கு அனுப்பணும்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்ப போறீங்க. சரியா? ஐ மீன் குரூப்ல போட போறீங்க. ஓகே, அண்ட் சப்போஸ் நீங்க பாக்குறீங்க ஒருத்தவங்க தப்பா போட்டிருக்காங்கன்னா கரெக்ட் பண்ணுங்க. ப்ரோ இது வந்து இப்படி வராது, இப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாராலையும் பார்க்க முடியாது. பட் யாரா போடும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு புரிய வைக்கலாம்ல, அதுதான் விஷயம். நான் மேலேயே வந்து போட்டிருக்கேன் ஒரு லோகோ, லைக் we are family அப்படின்னா, and I really mean it. ஓகே, you came to a place to learn something, and கண்டிப்பா இது ஒரு லைஃப் லாங் ஜெர்னியா இருக்க போகுது. ஸோ அப்ப நம்ம எல்லாருமே சேர்ந்து க்ரோ ஆகணும் அப்படின்ற பட்சத்துல எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் ஐ ஹோப் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் என் சைட்ல இருந்து நான் அதை கன்வே பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். சரியா?
எஸ். ஸோ அஃபிஷியலி ஒரு கிளாஸஸ் ended. டவுட்ஸ் இருக்கவங்க மட்டும் ஸ்டே பண்ணுங்க, அதர்ஸ் கேன் லீவ். அண்ட் டவுட் இருக்கவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. நம்ம நேற்று மாதிரி ஒன்று டக்குன்னு பார்த்துட்டு வரும். அண்ட் இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, ஒருத்தவங்க உங்க டவுட் கேட்டாங்கன்னா திருப்பி அதே டவுட் மட்டும் கேட்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சார்ட் அவுட் ஆயிருச்சு. ஸோ அதனால சரியா. அண்ட் நான் சொல்றவங்க மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சரியா, அப்பதான் கரெக்டா இருக்கும், ஈஸியா இருக்கும். 111 சொல்லுங்க. ப்ரோ என் பேர் ஹரிஷ். ஃபர்ஸ்ட் ரெண்டே கொஸ்டின் தான். இப்போ நீங்க ஹேமர் சொன்னீங்கல்ல, அதோட பாடி சைஸ் வந்து எப்படி இருக்கணும்? அது இல்ல எப்படி வேணா இருக்கலாம், கீழே விக்கு பெருசா இருக்கணும் அவ்வளவுதான். விக் அண்டர்ஸ்டுட். ஆக்சுவலா அதோட பாடி சைஸ் வந்து பாடி வந்து எப்படி இருந்தாலும் நல்லதுதான். ஓகே. ஸோ ரெண்டாவது வந்து இப்போ சப்போஸ் இந்த ஓகே புல்லிஷ் என்கல்ஃபிங் பேரிஷ் என்கல்ஃபிங் சொல்லி பார்த்தோம். ஸோ இதுல வந்து இந்த ஒரு கேண்டில் மட்டும் அதை வச்சு பண்ண ஐ மீன் ஐடென்டிஃபை பண்ணணுமா, இல்ல அதுக்கு முன்னாடி என்ன ட்ரெண்ட் இருக்கு, இல்ல அதை ஐடென்டிஃபை பண்ணா? இல்ல அதான் ப்ரோ, இப்போதைக்கு நீங்க புல்லிஷ் என்கல்ஃபிங்னா இதுதான், பியரிஷ் என்கல்ஃபிங்னா இதுதான் ஐடென்டிஃபை மட்டும் பண்ண கத்துக்கோங்க. நம்ம இதை வச்சு ட்ரேட் எடுக்க மாட்டோம். இதை வச்சு இதை நம்ம ஒன்னும் சில இடத்துல அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நீங்க அந்த 2 கேண்டில் ஸ்டிக்கை ஃபோக்கஸ் பண்ணா போதும் சரியா. ஓகே முகுல் ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ லைக் இப்போ பேரிஷ் என்கல்ஃபிங் புல்லிஷ் என்கல்ஃபிங் பார்த்தோம்ல. ஆமா. ஸோ இப்போ வந்து என்னன்னா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் புல்லிஷ் என்கல்ஃபிங்கோட அதுல வந்து என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பேரிஷ் முடியிற இடத்துல நம்ம புல்லிஷ் ஸ்டார்ட் ஆகணுமா, இல்ல அதுக்கு கீழே இருந்து ஸ்டார்ட் ஆனாலும் ஓகேயா? இல்ல எப்படி வேணா ஸ்டார்ட் ஆகலாம், அதுக்கு ஈக்குவலா ஸ்டார்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு இப்போ நீங்க புல்லிஷ் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெட் கேண்டில் வருது. சோ அந்த ரெட் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் வந்து கிரீன் ஆரம்பிக்குது. அது ஈக்குவலா ஆரம்பிக்குது, இல்ல கொஞ்சம் மேல ஆரம்பிக்குது, கொஞ்சம் கீழே ஆரம்பிக்குது எல்லாம் அவசியம் இல்ல. சோ நெக்ஸ்ட் ஒரு கிரீன் ஆரம்பிச்சு முடியும் போது தெளிவா அந்த கிரீன் வந்து ரெட்டை சாப்பிட்டுருது. தட் இஸ் லைக் தெரியுது, புரியுது இல்ல, அது முழுங்குது, பெருசா வந்துருது. சோ இந்த மாதிரி வந்தா இட் இஸ் என்கல்ஃபிங், அவ்வளவுதான். ஓகே ஓகே ப்ரோ. ரைட் ரைட். 168 சொல்லுங்க. ஹலோ ப்ரோ, இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன யூஸ் பண்றீங்க? இக்னிஷ் கேண்டில். ஓகே ஓகே சரிங்களா. இப்போ கேண்டில்ஸ்டிக்கும் இக்னிஷ் சேம் தானா? பேரிஷ் என்கல்ஃபிங் ஷூட்டிங் ஸ்டார்லாம் சேமா இருக்குமா, இல்லாட்டி அதோட எதிக்ஸ் மாறுமா? கண்டிப்பா மாறும். நீங்க ஏன் அதை யூஸ் பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இத நான் ஸ்டார்டிங் பண்ணிட்டு இருந்தா அப்படியே போயிட்டு இருக்குது. ஓகே, தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணாதீங்க சரியா. ஓகே ஓகே ப்ரோ. சரி. நான் எப்பவுமே கேண்டில்ஸ் தான் பெஸ்ட். ஓகே, ஹைக்கன் அச்சீவ்றது வந்து ரொம்ப லேட்டா தான் காட்டும், அதுக்குள்ள மார்க்கெட்டே கொஞ்சம் போயிருக்கும். அது நாட் சஜஸ்டபிள். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் பா. ரைட் ரைட். ஓகே 46 சொல்லுங்க. ப்ரோ கவின் ஹியர். நீங்க ட்ரேடிங் வியூ ஆப் சொன்னீங்கல்ல, அது வந்து இப்போ அதுல ஏதாவது அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி நம்ம ஏதாவது மந்த்லி பே பண்ணுமா, இல்ல அது ஃபுல்லா ஃப்ரீ? இல்ல ப்ரோ, ஃப்ரீ தான். நம்ம கிளாஸ்ல சொல்ற எதுமே பே பண்ற மாதிரி இருக்காது, எல்லாமே ஃப்ரீ தான். ஓகே 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 ப்ரோ. யா தேங்க்ஸ். ரைட் ரைட் ரைட். 28 சொல்லுங்க. ஓகே 124 சொல்லுங்க. 124 ப்ளீஸ் வெயிட். 28 பேசுறாங்க, சொல்லுங்க 28. ப்ரோ சிவா ஹியர் ப்ரோ. ஒரு சின்ன டவுட் ப்ரோ, நீங்க நேத்து இன்வெஸ்ட்மென்ட் பிளான் பத்தி சொல்லிருந்தீங்கல ப்ரோ, அது ஈவினிங் குரூப்ல கேட்டிருந்தோம். ஒரு பிரதர் கூட சொல்லியிருந்தாரு, பட் அது கரெக்டா கிளியரா இல்ல. இப்போ ஐடிசி ஷேர்ல நம்ம செக் பண்ணும்போது அதுல வந்து ப்ரொமோட்டர்ஸ் டீடைல்ஸே எதுவும் இல்ல ப்ரோ, வெறும் FII DI அந்த மாதிரி இருந்தது. ஆமா, சோ நாட் சஜஸ்டட் ஃபார் இன்வெஸ்ட்மென்ட். ஓகே ப்ரோ, சோ அது வந்து நாட் சஜஸ்டட் அந்த மாதிரி. ஆமா, 10 வருஷமா அந்த ஸ்டாக் ஏறவல பாத்தீங்களா? ஆமா ப்ரோ, அதே கண்டினியூஸா அந்த 200ல இருந்து 220க்குள்ளே போயிட்டு திரும்ப வந்து. ஆமா ஆமா, ஏன்னா யாருமே அது ரெஸ்பான்சிபிளா இல்ல. ஐ மீன் யாருமே ப்ரமோட்டர் இல்ல, அதான் விஷயம். ஓகே ப்ரோ, சரி ப்ரோ, थैंक यू. ரைட் ரைட். 124 சொல்லுங்க. ப்ரோ நான் விஷ்ணு. சொல்லுங்க ப்ரோ, அந்த நம்ம டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்துட்டு இருந்தோம்ல 1 hour, அது பார்த்துட்டு, ஸோ இப்போ நம்ம 1 hour நம்ம அதே பார்த்துட்டு இருந்தா நம்ம எப்போ ப்ரோ அந்த என்ட்ரி அதெல்லாம் லைக் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்மளோட எப்போ என்ட்ரி எல்லாம் எடுக்க முடியாது? ஐ ரியலி ரெஸ்பெக்ட் யுவர் क्वेश्चन ப்ரோ, பட் ஆனா நீங்க கேக்குறது வந்து கொஞ்சம் பிரீமியம் கண்டென்ட். நம்ம 4th 5th 6th கிளாஸ்ல அத பத்தி பாப்போம். சோ இப்போதைக்கு அதான் கேண்டில்னா என்னன்னு பாக்குறோம். சோ ஒரு 2 நாள் மட்டும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும், அதெல்லாம் கத்துக்க சரியா. ஓகே ப்ரோ, ரைட், थैंक यू. ரைட் ரைட். 116 சொல்லுங்க. ப்ரோ எனக்கு விக் மட்டும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? கண்டிப்பா பண்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க விக்னா என்னன்னு.
ப்ரோ ஆக்சுவலி எனக்கு விக்கப்போ எனக்கு ஆடியோ மியூட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இது மறுபடியும் சரி, கேட்குறேன். பாடினா என்னன்னு சொல்லுங்க. பாடினா வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுதுங்கிறத அசியூம் பண்றது தான் பாடி. வெரி குட். அசியூம் இல்ல, அதான் நடக்குது. சரியா? சோ நடக்குது. 100ல ஆரம்பிச்சு 200ல முடிஞ்சா அது வந்து பாடி. கரெக்டா? ஓகே. இது புரியுது தானே? ரைட். புரியுது. அண்ட் இப்போ அந்த பர்టిక్యులர் இப்போ எக்ஸாம்பிள் டைம் ஃப்ரேம் புரிஞ்சுதா நான் நடத்தும் போது? டைம் ஃப்ரேம்னா என்னன்னு. 1 ஹவர்னா 1 ஹவர்ல நடந்த மூவ்மெண்ட் தான் 1 ஹவர் கேண்டில்னு நம்ம பார்க்கணும். 5 மினிட்ஸ்னா அது 5 மினிட்ஸ். சரி, இப்போ நான் 5 மினிட்ஸ் எக்ஸாம்பிளா சொல்றேன். 5 மினிட்ஸ்ல ஓபன் ஆனது 100. சரியா? ஐ மீன் 5 நிமிஷத்துல முதல் நிமிஷம் 100ல ஓபன் ஆகுது. கொஞ்சம் நேரம் இறக்கிட்டாங்க, ஒரு 80 வரைக்கும் இறக்கிட்டாங்க. சரியா? ஆனா முடியும் போது 200ல போய் முடிஞ்சிருச்சு. சோ இப்போ எங்க ஆரம்பிச்சது? எங்க ஆரம்பிச்சது? ப்ரோ மறுபடியும் ஒரு டைம் எனக்கு நீங்க வந்து வீடியோ ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க. சரியா? அப்பதான் கரெக்டா இருக்கும். ஓகே ஓகே. நீங்க பார்த்துட்டு வந்து எனக்கு டவுட் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. 162 சொல்லுங்க. ப்ரோ நான் ஜாஸ்பர். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ நீங்க சொன்னீங்களே ஸ்விங் லோக்கு அப்புறமா ஒரு திருப்பியும் அதை விட லோவா போனா ட்ரெண்ட் மாறுதுன்னு சொன்னீங்களே. ஆமா. இப்போ அது ட்ரெண்ட் மாறினதுக்கு அப்புறம் அது வந்து அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா நம்மளுக்கு அது எப்படி நம்ம பாக்குறது? நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒரு அப் ட்ரெண்ட் முடியுதுன்னா அது சைடுல போகலாம், இல்ல டவுன்ல போகலாம், இல்ல சைடுல போயிட்டு திருப்பி கூட அது அப் ட்ரெண்ட் போகலாம். சோ இப்போ இன்னைக்கு பார்த்த கிளாஸ் வரைக்கும் அது கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸ்ல அது தாராளமா கண்டுபிடிப்போம். சரியா? ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஃபைன். தங்கபாண்டியன் சொல்லுங்க. ப்ரோ என்கல்ஃபிங் பத்தி சொன்னீங்க. ஆமா. வாட் எவர் பேரிஷ் ஆனாலும் சரி, புல்லிஷ் ஆனாலும் சரி, நம்ம அந்த சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம அப்படி எடுக்கிறோம்னா அடுத்த கேண்டல் வந்து மேபி அதுக்கு ஃபேவரா தான் போகுமா இல்ல அகைன்ஸ்டா மாறதுக்கு சான்சஸ் இருக்கும்? திருப்பி சொல்லுங்க. ஒரு கேண்டில் ஒரு என்கல்ஃபிங் வந்துருச்சு, அப்புறம் என்கல்ஃபிங் அதுக்கு அடுத்தது வந்து அதுக்கு ஃபேவரா தான் போகுமா இல்ல அதுக்கு ஆப்போசிட்டா போறதுக்கு சான்சஸ் இருக்கா? அதான் ப்ரோ சொல்றேன். ஒரு கேண்டில் ஸ்டிக் வச்சு மட்டும் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம் இல்லையா? இப்ப அவ்வளவு ஈஸியா இருந்துச்சுன்னா 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஸ்டாக் மார்க்கெட் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கிரீன் பக்கத்துல ஒரு ரெட் வந்துச்சுன்னா செல் பட்டன் அழுத்துக்கணும்னு நீங்க சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? சோ அந்த அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட் எல்லா டைமும் ஈஸியா இருக்காது. சோ அதனால சில ட்விஸ்ட் டர்ன்ஸ் இருக்கும். அதனால இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் இதுதான் பியரிஷ் என்கல்ஃபிங்னு மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. எங்க என்ட்ரி எடுக்கணும்ன்றதுலாம் நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது சொல்லுவேன், ரெஸ்பெக்டிவ் கிளாஸ் வரும்போது. ஓகே ஓகே. சோ நீங்க கேட்ட क्वेश्चनக்கான ஆன்சர் மேலயும் போலாம் கீழயும் போலாம். ஆனா அந்த ரெஸ்பெக்டிவ் சைடு போறதுக்கான சான்ஸ் அதிகம். இப்போ புல்லிஷ் என்கல்ஃபிங்னா மேல போறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். அதனால தான் நான் இவ்வளவு கேண்டில் விட்டுட்டு இந்த கேண்டில் எடுத்துன்னு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப் ட்ரெண்டுக்கு. பட் ஆனா அதுவும் ஃபெயிலியர்ஸ் ஆகும்னு சொல்ல வரேன். அப்ப அது ஃபெயிலியர் ஆகாத இடம் வந்து சில இடம் இருக்கு, அந்த இடத்துல நம்ம போய் பண்ணுவோம். சோ அது வந்து 4வது 5வது கிளாஸ்ல புரியும். ஓகே ப்ரோ. இப்போ இது கேண்டில் ஸ்டிக்ஸ்ல பத்தி சொல்லும்போது டோஜஸ் பத்தி எதுவுமே சொல்லல ப்ரோ. அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஆமா, இம்பார்ட்டன்ட் இல்ல. ஓகே ஓகே ப்ரோ. ரைட் ரைட். 80 சொல்லுங்க. ஹாய் ப்ரோ. ஹாய். ஆக்சுவலா சொன்னீங்களா ப்ரோ, இப்போ அப் ட்ரெண்ட் போகுதுன்னா ஸ்விங் லோ பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து சைட் வேஸ்ல போகும், டவுன் ட்ரெண்ட் ஆகும்னு சொல்றீங்களா? கரெக்ட் கரெக்ட். அப்ப அது ஒரு சின்ன ரேலி கொடுத்துட்டு திருப்பி அப் ட்ரெண்ட் கூட போலாம்ல ப்ரோ? தாராளமா போலாம். அந்த மாதிரி பாத்திருக்கேன், அதுக்காக கேட்டேன். ஆமா, எல்லா டைமும் வந்து நம்ம ஸ்விங் லோ வச்சு அதான் எல்லா டைமும் நம்ம சிலபஸ் மாதிரியே எக்ஸாம் பேப்பர் வராது இல்லையா? அந்த மாதிரி சில சமயம் அவங்க ட்விஸ்ட் பண்ணுவாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் நம்ம பார்த்தது நடக்கும். சரி, ஓகே ஓகே ப்ரோ. இப்போ வந்து என்கல்ஃபிங் பார்ப்போம். இப்போ என்கல்ஃபிங்னா ப்ரீவியஸ் கேண்டில் வந்து அடுத்த கேண்டில் வந்து புல்லிஷ் வச்சுக்குவோம், ஒரு புல்லிஷ் பேஸ் ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு. ஓகே. அப்ப இந்த இது பார்க்க தேவையில்லையா ப்ரோ? விக் இருக்குல்ல, விக் பெருசா ப்ரீவியஸ் கேண்டில் பெருசா தான் தேவை, நம்ம பாடி மட்டும் பார்த்து கனெக்ட் பண்ணா போதுமா? போதும். பிக் தேவையில்லையா ப்ரோ? ஏன்னா சில பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டில் பிக் பெருசு. ஓகே ஓகே ப்ரோ, அதான் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. கண்டிப்பா. 86 சொல்லுங்க. ஹாய் ப்ரோ. ஹாய். அதான் இதே சேம் டவுட் தான். இப்போ ப்ரீவியஸ் பர்சன் கேட்டதான். அந்த இப்போ என்கல்ஃபிங் நடக்குதுன்னா அந்த கேண்டிலோட பாடி வந்து ஸ்டார்ட்டும் எண்டையும் வந்து நெக்ஸ்ட் கேண்டில் ஃபுல்லா என்கல்ஃப் பண்ணணுமா இல்ல வந்து மேல கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்லையா? நீங்களே சொல்லுங்க. இப்ப ஒரு சொன்ன ஆன்சருக்கு நான் சொன்னதை வச்சு நீங்களே சொல்லுங்க. அதான் நீங்க விக் வந்து மேட்டர் டசன்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அது ஓகே, நோ ப்ராப்ளம். பட் பாடி வந்து என்ன சொல்றது, நெக்ஸ்ட் கேண்டிலை விட முன்னாடி இருக்க கேண்டில் வந்து பாடி கொஞ்சம் மேல இருக்கு,
ஃபுல்லா கவர் லைட்டா ஆகுற மாதிரி அதான் இருக்கு. அதான் லைட்டா மேல இருக்கு, கொஞ்சம் மேல இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்ல. லாஜிக் என்ன, இறங்குனதே ஏத்திருக்காங்க, இதுதான் லாஜிக், அப்ப கரெக்ட் தானே, அவ்வளவுதான். ஓகே 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 லாஜிக்ஸா ப்ரோ. பாருங்க, அவ்வளவுதான். மத்தபடி ஃபைன் தான், அக்செப்டபிள் தான் இது. ஓகே ப்ரோ, தேங்க் யூ. ரைட் 104 சொல்லுங்க. 104 இருக்கீங்களா? கேக்குதா ப்ரோ? கேக்குது, சொல்லுங்க. ஹலோ. ஆக்சுவலா இன்னைக்கு எந்த டவுட்டும் இல்ல. நேத்து நம்ம பார்த்தோம் இந்த புக் வேல்யூ ஃபேர் வேல்யூ. ஓகே. அதை வச்சு என் போர்ட்ஃபோலியோ செக் பண்ணேன். அதுல ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நான் வச்சிருக்கேன் ஸ்டாக். ஓகே. அதுல புக் வேல்யூ பாத்தீங்கன்னா -193 இருக்கு. ஆக்சுவலா நேத்து கிளாஸ்ல இருந்தா எனக்கு தெரியும். ஸோ செக் பண்ணா -193 இருக்கு. ஓகே. ப்ரொமோட்டர்ஸோட ஷேரும் பாத்தீங்கன்னா ஹோல்டிங் பாத்தீங்கன்னா 5% தான் இருக்கு. ஓகே. அதான் இப்பைக்கு அந்த ஸ்டாக் வந்து பென்னி ஸ்டாக் அப்படின்றதுனால அதோட வேல்யூ கம்மியா தான் இருக்கும். ஓகே, பென்னி ஸ்டாக்ஸ்க்கு எப்பவுமே ஒன்றும் அது அந்த ஹைலைட்டுக்கு வராது அது. ஓகே, சோ அது இப்பைக்கு நிறைய பீப்புள் ஃபோக்கஸ் பண்ணிருக்க மாட்டாங்கன்றதுனால புக் வேல்யூ கம்மியா தான் இருக்கும் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் கம்மியா தான் இருக்கும். இப்ப அண்ட் உங்களுக்கு இப்போ மைனஸ்ல இருக்கிறதுனால அது சொல்றேன் ₹3 ₹4 ஸ்டாக் தானே அது. ஆமா ஆமா ஆமா. உங்களுக்கு பெருசா ரிஸ்க் இல்லன்றதுனால நீங்க ஹோல்ட் பண்ணலாம். பட் என்னன்னா ஒரு பெரிய வேல்யூ வருது, ஒரு ₹100 தாண்டும் போதும் அதே மாதிரி இருக்குன்னா அப்ப நீங்க கொஞ்சம் க்ளோஸ் பண்றது சேஃப். பட் அது வரைக்கும் நீங்க ஒரு பென்னில இருந்து வெளியில வர வரைக்கும் நீங்க தாராளமா ஹோல்ட் பண்ணலாம், இதை இக்னோர் பண்ணிடலாம். ஓகே ஓகே ப்ரோ. அப்புறம் ப்ரோ அது செகண்ட் டவுட் வந்து ஆர்பிபி இன்ஃப்ரா சொல்லிட்டு அதுவும் வச்சிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து 55% மேல வச்சிருக்காங்க. ஓகே. ஆனா பிளட்ஜ் பாத்தீங்கன்னா 25% இருக்கு. ஆக்சுவலா டிசம்பர்ல இருந்து குறையுது, பிளட்ஜ் ஆக்சுவலா குறையுது. ஓகே ஓகே. அப்படியே மெயின்டைன் பண்ணலாமா இல்ல? அதான் குறைஞ்சிட்டு வருதுன்ற பட்சத்துல யூ கேன் வெயிட் அண்ட் see. பட் அதான் டெக்னிக்கலா பார்க்கும்போது கொஞ்சம் ரிஸ்கி தான் அது. பட் ஆனா குறைஞ்சிட்டு வருது அப்படின்ற போது ஃபைன், யூ கேன் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, கோகுல் ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ கோகுல் ப்ரோ நாளைக்கு கிளாஸ் வரும்போது ரீநேம் மட்டும் பண்ணிக்கோங்க, சரி? உங்க நம்பர் போட்டுக்கிற மாதிரி பாருங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, ரீநேம் சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலா அந்த ட்ரேடிங் வியூ மட்டும் 1 செகண்ட் சொல்லி தரீங்களா? எப்படி பார்க்கணும்? பிகினர் ப்ரோ எனக்கு, சோ எப்படி பண்றது என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் ப்ரோ, நான் வீடியோ அனுப்புவேன் கிளாஸ் முடிச்ச உடனே, உங்களுக்கு ஒரு யூடியூப் வீடியோ அனுப்புவேன், நான் பேசி போட்டது. அதுல வந்து ட்ரேடிங் எப்படி யூஸ் பண்ணணும் நான் போட்டிருப்பேன், அது பார்த்தாலே உங்களுக்கு சூப்பரா புரியும், சரியா? ஓகே ப்ரோ. எஸ் ப்ரோ. I will send you a video. எஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே கோகுல். நெல்சன் சார் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க ட்ரேட் எடுத்தீங்கல்ல ட்ரெண்ட் லைன் வச்சு? ஆமா. அது மார்க்கெட் கொஞ்ச நேரம் பார்த்தா சைட் வேஸ்ல போச்சு, எந்த கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி மேல போச்சுனா அது எப்படின்னா? அது கண்டிப்பா நீங்க கேட்கிற டவுட் நான் சால்வ் பண்ணுவேன். நீங்க பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. இன்னைக்கு கிளாஸ்ல டவுட் இருக்குன்னா இப்போ இங்க சொல்லுங்க. அப்படிங்களா? இன்னைக்கு எனக்கு அதான டவுட். அப்ப எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் அதை பத்தி சொல்றேன், சரியா? சரி, தேங்க்ஸ். ஓகே நெல்சன். நம்பர் 15 சொல்லுங்க. குட் ஈவினிங் மாஸ்டர். ஹாய், குட் ஈவினிங். நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் குட் ஈவினிங் சொல்லிருக்கீங்க, சொல்லுங்க. மாஸ்டர் நான் இதான் மாஸ்டர் பிகினர், இப்போ கிளாஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே சதீஷ் குமார் சார். ஓகே. நீங்க அந்த ட்ரேடிங் வியூல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் அதெல்லாம் போடுறதுக்கு அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா மாஸ்டர்? ஆமா ஆமா. எனக்கு அது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல மாஸ்டர், சொல்லி தெரியுங்களா? ஆமா, அதுதான் இப்பதான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி ஒருத்தர் கேட்டாரு, அதான் சொல்றேன். நான் அது வீடியோவே போட்டிருக்கேன், அந்த வீடியோ நான் உங்களுக்கு கிளாஸ் முடிச்சோடனே அனுப்புறேன். நீங்க அந்த லிங்கை பிரஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல போட்டிருப்பேன் எப்படி பாக்ஸ் எடுக்கணும், எப்படி ட்ரேடிங் வியூல உள்ள போய் பார்க்கணும், எல்லாமே போட்டிருப்பேன், சரியா? அது பார்த்துட்டு டவுட் இருந்தா கேளுங்க. கண்டிப்பா அனுப்புவேன், இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல இந்த கிளாஸ் முடிச்சோடனே அனுப்புவேன் நான் குரூப்ல. ஓகே மாஸ்டர். ஓகே, தேங்க்யூ மாஸ்டர். ஓகே, டேக் கேர். பரத் ப்ரோ சொல்லுங்க. கேக்குதா ப்ரோ? கேக்குது. இப்போ புல்லிஷ் என்க்ளேவ் சொல்லியிருந்தீங்களா ப்ரோ? இப்போ ரெட் கலர் கேண்டில் ஃபுல்லா முழுங்குற மாதிரி கிரீன் கலர் கேண்டில் வருதா? நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம வெயிட் பண்றோம், சரிங்களா? வெயிட் பண்ணி ஒன்று மேலே போனா ஓகே. இப்போ ரிட்டர்ன் இப்போ ஷூட்டிங் ஸ்டார் வந்துச்சுன்னா என்ன ப்ரோ பண்றது? அதுவும் வெயிட் பண்ணி நம்ம பண்ணவா எப்படி?
புரியுதுமா? நான் அதான் சொல்றேன். நீங்க கேண்டில்ஸ் வச்சு மட்டும் என்ட்ரி எடுக்க மாட்டீங்க. இன்னும் சில ஃபேக்டர்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. சோ அந்த ஃபேக்டர்ஸ்ல அந்த ரெஸ்பெக்டிவ் கேண்டில் வரும்போது ஒன்ஸ் என்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் பக்கத்துல ஹேமர் வருது, ஷூட்டிங் ஸ்டார் வருது, எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. என்ட்ரி எடுத்தாலே ஒன்னு டார்கெட் ஹிட் ஆகணும், இல்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும். அவ்வளவுதான். ஓகே, ரெண்டே ஆப்ஷன் தான். சண்டை செய்யணும். அதனால அந்த என்ட்ரி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் ஐ ரெஸ்பெக்ட் யுவர் क्वेश्चन. நீங்க கேட்ட क्वेश्चनக்கான ஆன்சர் ஒரு 3 கிளாஸ் கழிச்சு தான் உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே ஃபைன் ப்ரோ. थैंक यू ப்ரோ. ஓகே ஓகே. வினீத் ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ இப்போ நம்ம அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் பார்த்தோம் ப்ரோ. ஹலோ. ஓகே. அதுல வந்து இப்போ நம்ம வந்து ஆக்சுவலா நீங்க பேங்க் நிஃப்டி காமிச்சிருந்தீங்க அந்த சார்ட். அதுல பாத்தீங்கன்னா இடையில வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ண தேவையில்ல. சும்மா நம்ம ரேண்டமா அப்படி இல்ல. இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு சொல்றேன். ஒரு டே டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் போய் டீப்பா பாக்குறீங்கன்ற பட்சத்துல உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தெரியும். நீங்க ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்த்து பேசிக்கா கத்துக்கோங்க என்ன ட்ரெண்ட்ல இருக்குன்னு. நம்ம போக போக இன்னும் இது டீப்பா உங்களுக்கு தெரிய வரும். சரியா? ஓகே ப்ரோ. சரிங்க ப்ரோ. ஓகே. சோ எஸ் ஃபேமிலி, வேற யாருக்கும் டவுட் இல்லையா? அண்ட் சோ ஹோம்வொர்க் மட்டும் குரூப்ல போடுங்க. அண்ட் மேக் ஷூர் யாரா தப்பு பண்றாங்கன்னா நீங்களும் கொஞ்சம் ஸ்டெப் பண்ணி அவங்களுக்கு சொல்லுங்க. And we'll see you tomorrow. Okay, thank you. Recordings வந்து நான் 2 hours குள்ள I will post பண்ணி லிங்க் அனுப்புறேன். சரியா? Thank you.